ரைட். சரியா? அப்ப முதலாவது விஷயம் வந்து இந்த கிளாஸ்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது வந்து அந்த மைக்குகள் வந்து மியூட் பண்ணிக்குதா, அன்மியூட் பண்ணிக்குதா, அல்லது வந்து எதுவும் வீடியோ ஆன் பண்ணிக்குதா, அதெல்லாம் நான் சொல்றது. அதுல எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா இது வந்து இப்ப ரெக்கார்டிங் பண்ணி நான் யூடியூப்ல போட்டு அந்த யூடியூப் லிங்கின் ஊடாக தான் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவேன். அந்த டைம்ல வந்து வீடியோ மற்றது அந்த உங்களோட வாய்ஸ் தேவையில்லாத பேச்சுகள் விளங்கி நான் சொல்றது. அப்ப அதுல எல்லாம் கேட்க போக்குள்ள வந்து எல்லாரும் பார்ப்பாங்க தானே. அப்ப யாருக்கு அந்த இடைஞ்சல் ஆயிக்கும் அப்படின்றது வந்து யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி செயற்படுங்க. மற்றது கிளாஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலைகள் வந்து யாருமே வச்சுக்கொள்ள வேணாம். உடனே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரியா? நாங்க ஏண்டா லாஸ்ட் டைம்ல இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க வைக்குது. ஆஹ் அதால வந்து ஏண்டா 5 யூனிட் தான் முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் 7 யூனிட் வந்து முடிக்க இருக்குது. ஸோ வந்து நீங்க நினைச்சிப்பீங்க என்னன்னு சொன்னா இன்னும் 12 நாள் தான் நீக்குது, அதுக்குள்ள எப்படி முடிப்பாரு அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே உருவாகிக்கும். ஆனா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் 12 நாள் முடியறதுக்கு முந்தி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 7 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு யோசிக்க தேவையில்லை. ரைட். அப்போ நாங்கள் டிரெக்டாக வந்து கேள்விகளுக்குள்ள போவோம். ஏன்னா டைம் இல்லை பேசி பேசிக்கிறதுக்கு. ரைட். முதலாவது கேள்வி வாசிங்க. முதலாவது கேள்வியை ரீட் பண்ணலாம். குயிக். யாரு ரீட் பண்றாள்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ரைட். ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். யார் சரி ஒரு ஆள் சார், ரீட் பண்ணலாம். ரைட். ஃபாத்திமா ரீட் பண்ணுங்க. பாரிஸ் கிளப் கடன் மீள் கட்டமைப்பின் போது முதன்மையாக கருத்திற்கொள்வது வணிக வங்கிகள் உள்ளடங்கலாக தனியார் கடன் வழங்குனர்கள் வசமுள்ள நடுத்தர கால மற்றும் நீண்ட கால பொதுக் கடனையாகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிடமிருந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பெற்றுள்ள நடுத்தர கால மற்றும் நீண்ட கால பொதுக்கடனாகும். ஒரு அங்கத்துவ நாட்டினால் ஓர் இறைமை கடன் பெறுபவருக்கு வழங்கப்பட்டுள்ள நடுத்தர மற்றும் நீண்ட கால பொதுக்கடனையாகும். குறுகிய கால முதிர்வுடைய பொதுக்கடனையாகும். பல்பக்க கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டியுள்ள பொதுக்கடனையாகும். ரைட். ஆன்சர் போடுங்க. செட்ல போடுங்க. செட்ல போடக்குள்ள ஆன்சர் போடுற டைம் டிரெக்ட் மெசேஜ் போட்டு போடணும். என்ன சொன்னா எல்லாருக்கும் பாக்குற மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னா வந்து கஷ்டம். ரைட். வெரி குட். சரியா? எல்லாரும் சரியான ஆன்சரை வந்து போடுறீங்க. சரியா? 2023ஆம் ஆண்டுல வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த பாரிஸ் குழு சம்பந்தமான கடன் மீள் கட்டமைப்பின் போது முதன்மையாக கருத்தில் கொள்ளப்படுவது எதுன்னு சொல்லி போட்டு. சரியா? அதுல வந்து ஒரு பாரிஸ் குழு அப்படின்றது வந்து கடன் மீள் கட்டமைப்பின் போது முதன்மையாக கருத்தில் கொள்வது என்ன விடயம் என்று சொன்னால், மூன்றாவது ரீட் பண்ணுங்க. மூன்றாவது ஆன்சர் தான் வரும். ஒரு அங்கத்துவ நாட்டினால வந்து ஒரு இறைமை கடன் பெறுவதற்கு வழங்கப்பட்டுள்ள நடுத்தர கால மற்றும் நீண்ட கால பொதுக்கடன். விலைங்க என்ன சொல்றது? அப்போ ஒரு அங்கத்துவ நாட்டுல உதாரணமா ஸ்ரீலங்கா வைக்கலாம், அல்லது வந்து வேற எந்த ஒரு நாடுகளா வைக்கலாம். அப்ப அந்த அங்கத்துவ நாட்டுல வந்து ஒரு இறைமை கடன் பெறுபவருக்கு விலைங்க கடன் பெறுபவருக்கு நடுத்தர காலம் அவங்களோட நீண்ட காலம் எவ்வாறான காலப்பகுதிக்குள்ள அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தணும் அப்படின்றத வச்சுதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கடனை வழங்குவாங்க. அப்ப முதன்மையாக கருத்திற்கொள்ற விடயம் என்று சொல்ல போக்குள்ள எங்களுக்கு வந்து மூன்றாவது ஆன்சர் வரும். ஒரு அங்கத்துவ நாட்டினால ஒரு இறைமை கடன் பெறுபவருக்கு அவங்களுக்கு எவ்வளவு காலத்துல அந்த கடனை செலுத்தணும். 1 மாதமா அல்லது 3 மாதமா அல்லது நீண்ட காலம் அப்படின்னு சொன்னா ஒரு 4 வருடமா அல்லது 5 வருடமா. அப்ப அந்த 5 வருடத்துக்கு மேல போனா வந்து அவங்க எப்படி வட்டி செலுத்தணும் இல்லைங்களா? அந்த அந்த விடயங்கள் அந்த காலங்களோட அடிப்படையை தான் நாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி செலுத்துற காலத்தை தான் என்ன செய்வாங்க முதன்மையாக கருத்தில் கொள்வாங்க. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி.
ரீட் பண்றால் குயிக்கா ரீட் பண்ணணும். இல்லாட்டி வேற யார் சரி நான் ரீட் பண்றேன்னு சொல்லி போட்டு சொல்லணும். யாரு ரீட் பண்றது? ஆனா ரீட் பண்றீங்களா? யார் சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். யார் ரீட் பண்றது? யாரு ரீட் பண்றாள்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரு கேளும்? இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் தற்போதைய விரிவாக்கப்பட்ட நிதி வசதி வளங்களின் கீழ் மறுசீரமைப்புக்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 3 பிரதான அரச துறை தொழில் முயற்சிகள் யாவை? முதலாவது, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், லங்கா சதோச ஸ்ரீலங்கா டெலிகாம். இரண்டாவது, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். மூன்றாவது, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மில்கோட் தனியார் நிறுவனம், இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனம். நாலாவது, லங்கா போல்பேட் லிமிடெட் நிறுவனம், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை. ஐந்தாவது, இலங்கை மின்சார சபை, இலங்கை துறைமுக அதிகார சபை, இலங்கை போக்குவரத்து சபை. ரைட். ஆன்சர் போடுங்க குயிக்கா. நிஷரிகா ஓகே, ஹலீமா ஓகே. அடுத்தாக்கள் பேர் சொல்லாட்டி வினை கொள்ளணும். நீங்க பிள்ளையா சொல்றீங்க அப்படின்னு. அசீமா ஓகே, விஷ்ணு ஓகே. ரைட். இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் தற்போதைய விரிவாக்கப்பட்ட நிதி வசதி வளங்களோட கீழ் மறுசீரமைக்கப்பட்ட அடையாளப்படுத்தல 3 பிரதான அரச தொழில் முயற்சிகள் என்னன்னு சொன்னால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை, ஸ்ரீலங்கா ஏர்லைன். விலங்கின சொல்றது இது 3 தான் வரும். விலங்கினா அதால இதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 2023ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட கேள்வி. பொதுவான கேள்விகள் தான் கேட்பான். விலங்கினா சொல்றது அதால அங்க, அதாவது அவசரமா முடிக்க வேண்டிய ஒரு யூனிட் அப்படின்னு சொல்ல போகல. நாங்க யூனிட் 12 எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவான தகவல்கள் தானே விலங்கினா சொல்றது. அதாவது நடைமுறையில் இது விளக்கப்படுத்துறதுக்கு இது வந்து இதுல வந்து ஒன்றுமே இல்லை. விலங்கினா அந்த தகவலை நாங்க அறிஞ்சு கொள்றது. விலங்கினா உங்களுக்கு சொல்றது அந்த தகவலை நாங்க அறிஞ்சு கொள்றது. உதாரணமா இப்ப நாங்க யூனிட் 2ஐயோ யூனிட் 3ஐயோ அல்லது யூனிட் 4ஐயோ எடுத்துக்கொண்டா நாங்க என்ன விஷயத்த பாக்குறோம், என்னத்தை பாக்குறோம்? அதாவது அதுல விளக்கம் எங்களுக்கு தெளிவு ஒன்று தேவை. என்ன தெளிவு தேவை எங்களுக்கு வந்து? அதாவது கேள்விண்டா என்ன, நிரம்பல்டா என்ன, பொருளாதார முறைமைகள்டா என்ன, அதே மாதிரி உற்பத்தி தொழிற்பாட்டு எப்படி வந்து உற்பத்தி, அதாவது என்னது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுண்டா என்ன, நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடுண்டா என்ன, வரிமானியம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி வந்து எவ்வாறு அந்த சமூக நல இழப்புகளை ஏற்படுத்துது, பொருளாதார மிகையை எப்படி வருது, அப்ப அதுகளை வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது. ஆனா இது வந்து இந்த யூனிட் 12 பொறுத்தவரையில எங்களுக்கு பொதுவான தகவல்கள் என்ன சொல்றது. அப்ப அப்படின்னு சொன்னா அந்த யூனிட் 2ல என்னது, அதாவது என்னது என்ன அதுல தலைப்பு என்ன, சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் பொருளாதாரம். என்ன சொல்றது, சுதந்திரத்தின் பின்ன வந்து இலங்கையின் பொருளாதாரத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறத விரிவா பாக்குறது தான் இந்த யூனிட் 12. விளங்கினா அப்ப முதலாவது வந்து என்னது, 1948 இருந்து 1960 வரையான காலப்பகுதியில வந்து எவ்வாறான பண்புகள் இருந்துச்சு அந்த பொருளாதாரத்துல. என்ன சொல்றது அதுகளை விளங்கிக் கொள்ளணும். உங்களோட மைக்கெல்லாம் மீட் பண்ணி கொள்ளும். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், சரியா? அடுத்தது வந்து 1961 இருந்து 1977 வரையான காலத்துல வந்து இவ்வாறான பண்பு, 1978 இருந்து 1994 வரை அந்த அப்படியான கேள்விகளை வந்து எடுப்பான். இப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு போட்டிக்கிறேன். ரைட், சரி கொஞ்சம் நீங்க நாங்க ஏன்னா அந்த தேரின் அடிப்படையிலே பார்த்துட்டு வருவோமே, 1வது 2வது தொடர்ச்சியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரைட், நான் வந்து யூனிட் 8ல நீங்க யாருமே சொல்லல ஸ்கிரீன் வந்து மாறுதா இல்லையான்றது. அது நான் ரெக்கார்டிங்ல பார்த்தேன், ஸ்கிரீன் வந்து மாறுது இல்ல. சில ஒரு 4வது கேள்வி 5வது கேள்விக்கு பிறகு ஸ்கிரீன் மாறுது இல்ல, வாய்ஸ் மட்டும் தான் பேத்து கொண்டிருக்குது. ஸோ அதுல நீங்க வந்து எனக்கு சொன்னா தான் விளங்கும். சரியா? இப்ப ஸ்கிரீன் எல்லாம் ஓகே தானே? ஸ்க்ரோல் பண்றது விளங்குது தானே? ஆம் சார். ரைட், சரி. அதுல கவனத்தை கொண்டு நீங்க தான் சொல்லணும் விளங்கினா. அப்ப என்ன மாதிரி என்ன சிச்சுவேஷன்ல இருக்குது என்ன, சரி ப்ரோங் ஆகினா மிஸ்டேக் ஆகினா நீங்க வந்து என்ன செய்யணும் சொல்லுவோம் இந்த, அதாவது லிங்க்ல அதாவது சூம்ல. ரைட், இப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல தான் கேட்டிருந்தேன் அந்த காலப்பகுதியின் அடிப்படையில ஒரு கேள்வி வந்து.
ரைட். இந்த இது 2000 இப்ப 9வது கேள்வி வாசிங்க. 2019 கேட்டவன் 9வது கேள்வி வாசிங்க. 1960 தொடக்கம் 1977 காலப்பகுதியில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி கொள்கையை எவ்வாறு அழைக்கலாம்? முதலாவது வெளிநோக்கிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை, இரண்டாவது உள்நோக்கிய இறக்குமதி பதிலீட்டு கொள்கை, மூன்றாவது பின் தாராளமயவாத பொருளாதார கொள்கை, நாலாவது திறந்த பொருளாதார கொள்கை, ஐந்தாவது சந்தைமயப்படுத்திய அபிவிருத்தி கொள்கை. ரைட். இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப எத்தனாம் ஆண்டு? அதாவது 5 ஆண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. எப்படி? 1948 தொடக்கம் 1960, 1961 தொடக்கம் 1977, 1978 தொடக்கம் 1994, 1994 தொடக்கம் 2015, 2015 தொடக்கம் 2019. அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப இப்படியான அந்த அந்த காலப்பகுதிகள் வந்து எவ்வாறான அந்த பொருளாதாரத்தின பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். இப்ப இப்ப இப்படி வந்து உங்கள்ட்ட 2019 கேள்வி வினாப்பட்டிக்கு அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளைக்கணும். 1960ஆம் ஆண்டுல இருந்து 1977 அந்த இதுல வந்து எவ்வாறான கொள்கை வந்து செயற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதாவது உள்நோக்கிய அல்லது இந்த உள்நோக்கியத்துக்கு வந்து இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னால் மூடிய மூடிய அல்லது உள்நோக்கி இறக்குமதி பதிலீட்டு கொள்கையை தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார அபிவிருத்தி கொள்கையாக நடைமுறைப்படுத்தினாங்க. இல்லைங்களா? அப்ப இதுக்கு வந்து 2வது ஆன்சர் வரும். அப்போ உங்கள்ட்ட வந்து கேட்கிறான் என்னன்னு சொன்னா, இப்ப வந்து வெளிநோக்கிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் வரணும்னா எந்த காலப்பகுதி அந்த கொள்கையை வந்து செயற்படுத்துறதுக்கு வந்து எந்த காலப்பகுதியில வந்து செயற்படுத்தினாங்க அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல உங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த காலப்பகுதியில வெளிநோக்கிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையை பயன்படுத்தினாங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த காலப்பகுதியில? எல்லாம் அனலைஸ் பண்ணி படிச்சீங்களா? எந்த காலப்பகுதியில? யாரு சரி? நல்லாவே எம்சிக்குள்ள நல்ல ஒரு அனலைஸ் ஒன்று படிச்சு உப்பரிமை ட்ரை பண்ணினார்கள் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. யாரு கேளும்? எந்த காலப்பகுதி? வெரி குட். ருக்கே வெரி குட். வேறாக்கள்? அடுத்தாக்கள்? நோ 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 நோ. இல்ல இல்ல. ரைட். உஷான் ஓகே. உஷானும் ஓகே. உஷானும் பாத்திக்கிறாரு. அடுத்தாக்கள்? ரைட். சரியா? எந்த காலப்பகுதி அப்படின்னு சொன்னால் 1978 தொடக்கம் 1978 தொடக்கம் 1994 வரை தான் அந்த காலப்பகுதிக்குள்ள தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? வெளிநோக்கிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி திறந்த பொருளாதார கொள்கை அப்படின்றது வந்து 1948 தொடக்கம் 1960 வரை என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 60ஆம் ஆண்டுக்குள்ள வந்து இந்த திறந்த பொருளாதார கொள்கையை வந்து செயற்படுத்திக்கிறாங்க, நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? அதுல எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பிரக்கெட் பண்ணி உங்களோட டியூட்ல வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். சரி. அப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த பண்புகள் தானே. இப்ப உதாரணமா வந்து 1948 தொடக்கம் 1960 அதுல வந்து என்னது காலனித்துவ ஆட்சியில காணப்பட்ட பண்புகள் சிறிய மாற்றங்களுடன் காணப்பட்டது. விவசாயத்துறை, கைத்தொழில், அதே மாதிரி பலப்படுத்துதல், பொருளாதார அபிவிருத்தி தந்திரோபாயமாக காணப்பட்டது. சென்மதி நிலுவை பற்றாக்குறை பிரச்சனை வந்து தோன்றுச்சு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். சென்மதி நிலுவை பற்றாக்குறை பிரச்சனை தோன்றியது எவ்வாறான காலப்பகுதியில, இலங்கை பொருளாதாரத்துல எவ்வாறான காலப்பகுதியில வந்து இந்த சென்மதி நிலுவை பற்றாக்குறை பிரச்சனை தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு பொதுவான ஒரு கேள்வி ஒன்று கேட்டான் அப்படின்னு சொன்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 1948. அப்ப அப்படியான அந்த பண்புகளை ஒவ்வொரு அதாவது இந்த இலங்கையின் பொருளாதாரத்தின் அந்த காலப்பகுதிகள் தானே, அந்த காலப்பகுதிகளில அந்த பண்புகளை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரியா? ரைட்.
அப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த இறக்குமதி பதிலீட்டு கொள்கை அப்படின்னா என்னன்றதை விளங்கிக் கொள்ளும். விளங்கினா இறக்குமதி பதிலீட்டு கொள்கை. அப்ப இறக்குமதி பதிலீட்டு கொள்கை கைத்தொழில் கொள்கையின் பொருளாதார விளைவுகள் என்ன? விளங்கினா அப்ப ஏற்றுமதியை மேற்கொண்ட கைத்தொழில் கொள்கை சரியா? இப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்க செய்யணும். இவ்வாறான காலப்பகுதியில வந்து மேற்கொண்டாங்க. அதுகளை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். சோட்டா அதுகள் வந்து MCQக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது. ரைட். இப்ப நீங்க வந்து 3வது கேள்விய வாசிக்கலாம். 3வது கேள்வி. கடந்த காலத்தில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் 16 நிகழ்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவற்றுள் பெரும்பாலானவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த பதவியிலிருந்த அரசாங்கங்கள் தவறியமைக்கான பிரதான காரணம். முதலாவது, அந்நிகழ்ச்சி திட்டத்தில் உடன்பாடு காணப்பட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதில் போதியளவு அர்ப்பணிப்பு காட்டாமை. 2வது, சர்வதேச மூலதன சந்தைகளில் போதியளவு நிதிகள் கிடைக்கத்தக்கதாக இருந்தமை. 3வது, அந்நிய செலாவணி பற்றாக்குறையிலிருந்து விடுபட செலாவணி பரிமாற்றல் உடன்படிக்கையில் பெரிதும் தங்கியிருந்தமை. 4வது, IMF-இன் உதவிகளை தேவைப்படாத அளவுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள் சீராக இடம்பெற்றமை. 5வது, நெகிழ்தன்மை வாய்ந்த நாணய மாற்று வீத கொள்கையை கைக்கொண்டமையினால் வெளிநாட்டு ஒதுக்குகளில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. ரைட். சரியா? அப்ப கடந்த காலங்கள்ட இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் 16 நிகழ்ச்சி திட்டங்கள்ல ஈடுபட்டிருந்த போதிலும் அவற்றுள்ள பெரும்பாலானவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த பதவியில் இருந்த அரசாங்கங்கள் தவறியமைக்கான பிரதான காரணத்தை வந்து கேட்கிறோம். அப்ப அப்படியான அந்த காலகட்டங்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து இந்த இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்களோட திட்டங்கள் அல்லது அவங்களோட உடன்பாடுகள், அவங்களோட அந்த என்னது கொள்கைகள் அதுகள்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வந்து அதை வந்து பழைய மாதிரியே பேத்து கொண்டிருந்தாங்க. அப்படின்னு சொன்னா வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று இல்லாம அல்லது அந்த பிழைகளை திருத்தாம அதை வந்து செஞ்சு கொண்டு போறாங்க. அதனால தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த பதவியில் இருந்து அந்த என்னது 16 நிகழ்ச்சி திட்டங்களில் ஈடுபடுத்த போதிலும் அவற்றுள்ள பெரும்பாலான வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த பதவியில் இருந்த அரசாங்கங்கள் தவிர்க்கமான மிக பிரதானமான காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்நிகழ்ச்சி திட்டங்களோட உடன்பாடு காணப்பட்ட சீர்திருத்தங்கள் விலை நான் சொல்றது சீர்திருத்தங்களை வந்து மேற்கொள்வதில் வந்து போதிய அளவு அர்ப்பணிப்பு இல்ல. விலை நான் சொல்றது அந்த உடன்பாட்டுல அந்த கொள்கையில அந்த என்னது அவங்களோட திட்டங்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சீர்திருத்தங்களை வந்து மேற்கொள்ளல. சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்க. ஆனா சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்கன்றதை விட அதை வந்து அதுல ஒரு அர்ப்பணிப்பு ஒன்று காட்டல. விலைங்க சரியான முறையில ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று செய்யல அவங்க. விலைங்க நான் சொல்றது அதாவது என்னது மீளமைப்பு ஒன்று செய்யல. அப்ப அப்படியான காரணங்களால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த அரசாங்கங்கள் வந்து பதவியில் இருந்த அரசாங்கங்கள் வந்து தவறினா விலை நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக நோட் பண்ணி கொள்ளும். சரியா? சம்டைம் கேட்கலாம், கேட்காமல் நினைக்கலாம். அந்த புதிய அதாவது நான் ஒரு 1-2 கேள்விதான் போட்டிக்கிறான் நான். அதாவது 2016 உண்டு, 2017 உண்டு. அப்படி வந்து ஒவ்வொரு கேள்விதான் போட்டிக்கிறான். எல்லாத்தையும் நான் போட்டிக்கிறேன். குயிக்கா நாங்க பார்த்துட்டு பண்ண முடிப்போம். ஏன்னா பொதுவான தகவல்கள் தானே விலைங்க நான் சொல்றது. அப்ப அந்த அதாவது என்னது அந்த புள்ளி விபரத்தின் அடிப்படையில சில விஷயங்கள் வந்து லாஸ்டா சொல்லுவேன். சோ இது வந்து எங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் குறவு. ஆனா அந்த IMF பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க இதை விளங்கிக்கோங்க. ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. நாடுகள் பற்றிய பொருளாதார வகைப்படுத்தலின்படி உலக வங்கி இலங்கையை மேல்மட்ட நடுத்தர வருமானம் பெறும் நாடாக எந்த ஆண்டில் அறிவித்தது? முதலாவது 2016, 2வது 2017, 3வது 2018, 4வது 2019, 5வது 2020. எத்தனாம் ஆண்டுன்னு சொன்னா நாடுகள் பற்றிய பொருளாதார வகைப்படுத்தலின்படி உலக வங்கி இலங்கைய வந்து மேல்மட்ட நடுத்தர வருமானம் பெறும் நாடாக எந்த ஆண்டுல அறிவித்தது அப்படின்னு சொன்னால் சம்டைம் கேட்டால் ஆன்சர் கொடுங்க. 2019ஆம் ஆண்டு. 2019ஆம் ஆண்டு. இப்ப இதுல இருந்து நீங்க என்னத்தை விளங்கி கொள்றீங்க அப்படின்னு சொன்னா மெயினான பாயிண்ட் உண்டு. என்ன விஷயம் என்று சொன்னா நீங்க வந்து
2024 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா 2024 தானே எக்ஸாம் எழுத போறீங்க. 2024 பெச் தானே விளங்கினா. அப்ப அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷம் விட்டு அதுக்கு முந்தின வருஷத்தை தான் என்ன செய்வான் கேள்விகள் கேட்பான். அப்படின்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு தகவல் அடிப்படையில தான் என்ன செய்யப்படான் அப்படின்னு சொன்னால் கேள்வி, சாரி 2022ஆம் ஆண்டு தகவலை தான் என்ன செய்வான் புள்ளி விவரத்தின் அடிப்படையில தான் கேள்விகள் உங்கள்கிட்ட வினாவப்படும். விளங்கினா. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப 2022ஆம் ஆண்டின் அடிப்படையில புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து ஈக்கிதனைகிட்ட அதன் அடிப்படையில கேள்விகள் தான் உருவாக்குகிறேன். உங்களுக்கு புள்ளி விவரங்கள் எப்படியும் உங்களோட கிளாஸ்கள்ல அல்லது உங்களோட டியூட்டரில நீங்க போற பிரைவேட் கிளாஸ் அல்லது ஸ்கூல்ஸ்ல தந்திப்பாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முழுமையான புள்ளி விவரத்தை வந்து நான் அனுப்பி விடுறேன். சரியா? ரைட், அது ஓகே. சரி, அப்ப 5வது கேள்வி வாசிங்க. நிகழ்காலத்தில் இலங்கையில் அதிக நட்டத்தில் இயங்கும் அரச தொழில் முயற்சிகள் 3 ஆவன. முதலாவது இலங்கை மின்சார சபை, தேசிய லொத்தர் சபை மற்றும் அரசாங்க பொருளியல் கூட்டுத்தாபனம் என்பனவாகும். 2வது வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமான நிறுவனம், இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பனவாகும். 3வது வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமான நிறுவனம், இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் வரையறுக்கப்பட்ட லங்கா சதோச நிறுவனம் என்பனவாகும். 4வது இலங்கை மின்சார சபை, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் மற்றும் அரச மருந்தக கூட்டுத்தாபனம் என்பனவாகும். 5வது இலங்கை போக்குவரத்து சபை, தேசிய சேமிப்பு வங்கி மற்றும் வரையறுக்கப்பட்ட இலங்கை சீனி கம்பெனி என்பன. அப்ப நிகழ்காலத்துல வந்து இலங்கை அதிக நட்டத்துல இயங்கும் அரச தொழில் முயற்சிகள் அப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு என்னது, வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமான நிலையம், இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். என்ன சொல்றது, அப்ப இது 3 தான் உங்களுக்கு வந்து, அதாவது நட்டத்துல இயங்குற அரச தொழில் முயற்சிகள் அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியில கேட்டு 2021ஆம் ஆண்டு அடிப்படையில் என்ன சொல்றது. அப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நட்டத்துல இயங்கும் அரச தொழில் முயற்சிகள் சொன்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அப்படின்றது வரும். விலங்கி நான் சொல்றது ஏன்னு சொன்னால், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து உங்களுக்கு தெரியும் நட்டத்துல தான் இயங்குது. சரியா? அதை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். நட்டத்துலன்றதை தாண்டி அதிக அதாவது அதுல கேட்டீங்கன்னா பாருங்க, என்னது அதிக நட்டத்துல விலங்கி நான் சொல்றது. அப்ப பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வரும். அதே மாதிரி இலங்கை மின்சார சபை, வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமான நிறுவனம். ரைட். அப்ப 5வதுக்கு வந்து 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி வாசிங்க. சார் ஓம் சார், இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து மேல்மட்ட நடுத்தர வருமானத்துக்குள்ளே உள்ளடங்கும். விலங்கல்ல. இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து மேல்மட்ட நடுத்தர வருமான பிரிவுக்குள்ளே உள்ளடங்கும்னு கேட்டேன். இப்ப வந்து உலக வங்கியின் அடிப்படையில அதாவது என்னது ஒரு தரவுண்டு தரல. ஆனா நடுத்தர மேல்மட்ட நடுத்தர வருமானத்துக்குள்ளதான் 2019 அறிமுகப்படுத்தது. அதுக்கு பிறகு ஒரு தரவுண்டு தரல. சோ இப்ப நாங்க அப்படித்தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப உதாரணமா நாங்க எங்கட நாடை பொறுத்த வரையில நான் சொல்றது, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில என்ன முன்னேற்றம் அடைஞ்சிக்குது அப்படின்னு சொன்னால், பெருசா ஒரு முன்னேற்றம் என்ன சரி ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண்றீங்களா? இல்லதானே. உங்களுக்கு உங்களோட வருமானங்கள் அதிகரிக்கிற மாதிரி சம்பளங்கள் அதிகரிச்சு தராங்களா? இல்லாட்டி வேற என்ன சரி பெட்ரோல்களுக்கு வந்து விலை குறைஞ்சிக்குதா? ஏதோ ஒரு சாதாரண லெவல்ல உதாரணமா இப்போ என்னது 420 ரூபா அல்லது வந்து என்னது 350 ரூபாய் இந்த பெட்ரோல் ஒரு 20 ரூபாய் குறைச்சிக்கிறான். விலையை நான் சொல்றது. அப்ப எப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இப்போ நடுத்தர வருமானம், மேல்மட்ட நடுத்தர வருமானம் அப்படின்னு சொல்றது வந்து அதை நடுத்தர வருமானத்துல ஈக்கிறாக்கள் சொல்றது. அப்படின்னு சொன்னா எங்களோட பொருளாதார வளர்ச்சி வந்து மிக பெருசாகிக்கிற அப்படின்னு சொன்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சி வீதமே எவ்வளோ 2022ஆம் ஆண்டுல பொருளாதார வளர்ச்சி வீதமே எவ்வளோ சொல்லுங்க பாப்போம். கேட்டால் யாரு சரி சொல்லுங்க பாப்போம். -7.3 அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நடுத்தர மட்டத்தில இருந்து மேல் மட்டத்துக்கு போய்ப்பாங்களா? அதாவது அப்படின்னு சொன்னா நடுத்தரம் இல்லாம அவங்க வந்து உயர் மட்டத்துக்கு போய்ப்பாங்களா? அதை சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், ஒருவேளை கீழ் மத்திய வருமான நாடா போய்க்கும் தானே. இல்ல அந்த அளவுக்கு போவாது. என்று சொன்னா
அந்த டைம்ல 2021ஆம் ஆண்டுன்ற டைம்ல உங்களுக்கு விளங்கிக்கும் அந்த கொரோனா தொற்று நோய், மற்றது வந்து அந்த குண்டு வெடிப்பு அப்படியான சந்தர்ப்பத்திலேயே நீங்க இந்த மேல்மட்ட நடுத்தர வருமானம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் இப்ப எப்படி நீங்க இந்த கீழ் மட்டத்துக்கு போவீங்க? ஓகே விளங்கினா சார். உங்களுக்கு? ஓகே சார். இல்ல என்கிட்ட அப்படியே ஒரு நோட்ஸ் ஒன்னு இருந்தே தான் கேட்டேன். ரைட், அந்த நோட்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, 6வது கேள்வி வாசிங்க. உலக வங்கியின் வியாபார செய்தலின் இலகுத்தன்மை குறிகாட்டி. முதலாவது, நாடுகளே அவற்றின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் பருமனின் அடிப்படையில் விருந்தோம்பும் நாடுகளின் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. நாடுகளே அவற்றின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் பருமனின் அடிப்படையில் மூலாதார நாடுகளாக தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. மூன்றாவது, ஒவ்வொரு நாடும் கொண்டுள்ள ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையில் கைத்தொழில்களை வகைப்படுத்துகின்றன. நாலாவது, பல்வேறு நாடுகளில் வியாபாரங்களை ஆரம்பித்து நடத்தி செல்வதில் காணப்படும் இலகுத்தன்மையை அளவிடுகின்றன. ஐந்தாவது, வறிய நாடுகளின் முதலீடுகளை ஊக்கமிழக்க செய்வதால் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ளன. ரைட், சரியா? அப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? உலக வங்கி என்ன சொல்றது? உலக வங்கியின் வியாபார செய்தலின் இலகுத்தன்மையின் குறிகாட்டிகள் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பல்வேறு நாடுகள வியாபாரங்களை ஆரம்பித்து நடாத்தி செல்வதில் காணப்படும் இலகுத்தன்மையை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அளவிடு. என்ன சொல்றது? அப்ப அவங்கள அந்த அதாவது என்னது பல்வேறு நாடுகள்ல வந்து வியாபாரங்களை வந்து ஆரம்பித்து நடாத்தி செல்ற இலகுத்தன்மை. உதாரணமா ஸ்ரீலங்கால ஈக்கிறவங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் உண்டு. என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அதாவது துபாயில போன் கடை ஒன்று போட்டிக்கிறான். போன் ரிப்பேரிங் அப்படின்னு சொன்னா ஐபோன்கள் விற்கிறது அப்படின்னு. என்ன சொல்றது? அப்ப என்னன்னு சொன்னா, ஒரு நாட்டுல இருந்துட்டு பல்வேறு நாடுகளின் அடிப்படையில அவங்களோட வியாபாரங்களை செய்யறதுன்ற இலகுத்தன்மையை தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வியாபார செய்தல் இலகுத்தன்மையின குறிகாட்டி. என்ன சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். 4வது ஆன்சர். சரியோ? ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. 7வது. பின்வரும் கூற்றுகளில் எது 2018 இலங்கையின் மொத்த உற்பத்தியின் துறைசார் உள்ளடக்கத்தை சரியாக குறிப்பிடுகின்றது? முதலாவது, விவசாயம், காடாக்கல், மீன்பிடி 7. விவசாயம், காடாக்கல், மீன்பிடி 7. கைத்தொழில் 26. இது வந்து உங்களுக்கு வந்து இதுல ஆன்சர் இல்ல. 2020ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி தானே. இப்ப உங்களுக்கு வந்து புள்ளி விவரம் 2022ஆம் ஆண்டு அடிப்படையில தானே கேட்பான். என்ன சொல்றது? அப்ப இதுல ஆன்சர் ஈக்காது. ரீட் பண்ணியும் வேலை இல்ல. சோ நானே சொல்றேன்னு விளங்கிக்கோங்க. விவசாயம், காடாக்கல், மீன்பிடி அப்படின்றது வந்து எத்தனை வீதம்? யார் சரி சொல்லலுமா? எத்தனை வீதம்? 7.5 வீதம். என்ன சொல்றது? நல்லா விளங்கிக் கொள்ளணும். 7.5 உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7.5 வீதம் விவசாயம், காடாக்கல், மீன்பிடி. அதே மாதிரி கைத்தொழில் எத்தனை? 27.5 வீதம். என்ன சொல்றது? 27.5 வீதம் கைத்தொழில். சரியா? அப்ப பணிகள் 60.5. வெரி குட். சரியா? 60.5 வீதம். 60.5 வீதம். 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின் அடிப்படையில என்னது? விவசாயம், காடாக்கல், மீன்பிடி வந்து 7.5, கைத்தொழில் 27.5, பணிகள் வந்து 60.5. ரைட். இதை வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. 2018ஆம் ஆண்டில் இலங்கையின் வெளிநாட்டு நேரடி உட்பாய்ச்சலுக்கு பங்களித்த முதல் 4 நாடுகளாவன. முதலாவது, சீனா, ஹாங்காங், இந்தியா, மலேசியா. 2வது, சீனா, சிங்கப்பூர், ஜப்பான், சுவிட்சர்லாந்து. 3வது, சீனா, இந்தியா, ஜப்பான், நார்வே. 4வது, சீனா, கனடா, இத்தாலி, ஐக்கிய அமெரிக்கா. 5வது, சீனா, இந்தியா, மலேசியா, ஜெர்மனி. சரியா? 2018ஆம் ஆண்டுல இலங்கையின் வெளிநாட்டு நேரடி உட்பாய்ச்சலுக்கு பங்களித்த முதல் 4 நாடுகள் என்னென்று சொன்னால் சீனாவும், ஹாங்காங், இந்தியா, மலேசியா. என்ன சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் அதாவது 2018ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின் அடிப்படையில வந்து நேரடி உட்பாய்ச்சலுக்கு பங்களித்த முதல் நாடுகள். மற்ற விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க.
ரைட். அது வந்து லாஸ்ட்ல சொல்றேன். எல்லா கேள்வியும் பார்த்து முடிஞ்சு குயிக்கா பார்த்து முடிப்போம். சரியா? 2018ஆம் ஆண்டின் அடிப்படையில முதலாவது ஆன்சர் தான் வரும். சரி, அடுத்த கேள்வி வாசிங்க. அண்மைய அடுத்த ஆண்டுகளில் கேள்வி. ஓகே, 10வது கேள்வி வாசிங்க. அண்மைய ஆண்டுகளில் இலங்கையின் அந்நிய செலாவணி வருவாயில் அதிகளவு பங்களிப்பு செய்த 3 துறைகளாவன. முதலாவது தேயிலை, புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், சுற்றுலாத்துறை. இரண்டாவது வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள், புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், பெட்ரோலிய உற்பத்திகள். மூன்றாவது வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள், புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், ரப்பர் உற்பத்திகள். நாலாவது தேயிலை, புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், பெட்ரோலிய உற்பத்திகள். ஐந்தாவது வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள், புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், சுற்றுலாத்துறை. ரைட். சரியா? அப்ப 2019ஆம் ஆண்டு அடிப்படையிலேயோ அல்லது 2022ஆம் ஆண்டு அடிப்படையிலேயோ உங்கள்ட்ட கேட்கப்பட்டாண்டா இந்த வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்புதல்கள் தான் வந்து என்ன செய்யுது, முதன்மையா ஐக்கிது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? மற்றது வந்து புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடை தான் உப்பரிமை. விளங்கினா சொல்றது? அதாவது அதிகூடி அப்படின்னு சொல்லுவாங்க தானே, விளங்கினா? அது வந்து இதுதான் என்ன, இந்த வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்புறது. விளங்கினா? அதே மாதிரி புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும் சுற்றுலாத்துறை. சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அப்ப 2022ஆம் ஆண்டு அடிப்படையில சம்டைம் கேள்வியில் கேட்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா மிக பிரதானமானது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட வினாவும் தானே, அப்படியான டைம்ல நீங்க எதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள். இல்லைங்கண்ணா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி. ஒரு கேள்வி தான் போட்டிக்கிறோம் ஒவ்வொரு வருஷத்துலயும் பொதுவா. பின்வரும் அட்டவணையில் இலங்கையின் தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் துறைசார் உள்ளடக்கத்தை சரியாக குறிப்பிடும் தரவு கூட்டம் எது? முதலாவது விவசாயம், காடாக்கள், மீன்பிடி கைத்தொழில 5%, கைத்தொழில்கள் 20%. அது வந்து ரீட் பண்ண தேவையில்லை. சரியா? இதன் அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். இப்பதான் சொல்லி தந்தது அதே கேள்வி பாருங்க. எத்தனாம் ஆண்டுல கேட்டுக்கிறான்? 2020ஆம் ஆண்டுல கேட்டுக்கிறான், 2018ல கேட்டுக்கிறான். சரியா? அதுக்கு பிறகு அந்த மாதிரி கேள்வி கேட்கல. 2024ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லைங்கண்ணா, அதே கேள்வி பாருங்க. விவசாயம், கடலாக்கல், கைத்தொழில், அதே மாதிரி வந்து என்னது, கைத்தொழில், அதே மாதிரி வந்து என்னது, பணிகள். அதே கேள்வி கேட்டுக்கிறானா இல்லையா பாஸ் பேப்பர்ல? அப்ப தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். எத்தனை வீதம்னு சொல்லுங்க பாப்போம். கேட்கிறாள் சொல்லணும். சரியா? யாருமே கேட்காதாக்கள் சொல்ல தேவையில்லை, கேட்கிறாள் சொல்லணும். அப்பதான் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். யாரு சொல்ல போறது அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்லணும். எங்கட ஹுஸ்னி வரலனா கிளாஸுக்கு. ஹுஸ்னி வரல. ரைட். அவர் தான் அந்த எப்பயுமே குரூப்ல வந்து மெசேஜ் போடுறது, கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே. நான் கிளாஸ் கட்டாயம் எடுத்து முடிப்பேன், முதல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி 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 எவ்வளோ சொன்னாலும் விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்க. விளங்கி நான் சிலவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து எவ்வளோ சொன்னாலும் திருப்பி நான் சொல்றேன், நான் கிளாஸ் எடுத்து முடிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஒரு நாளைக்குள்ள எனக்கு 300 எம்சிக்கு முடிக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனா உங்களுக்கு தெளிவா தரணும். சில விஷயங்கள், நிறைய விஷயங்களை நானும் தேடணும் தானே, புள்ளி விவரங்களை ஆராய்ஞ்சு அதை வந்து முழுமையான உங்களுக்கு விஷயங்களை தரணும் தானே. அதுக்காகத்தான் நான் ஒரு டைம் ஒன்று எடுக்கிறது. மற்றது எனக்கும் சில வேலை எழுக்கிறதால. சரியா? அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் அது ஒரு 3 நாளைக்குள்ளேயோ அல்லது 2 நாளைக்குள்ளேயோ நான் முடிச்சிருவேன் டோட்டலா. உன்னை யோசிக்க தேவையில்லைண்டு திருப்பி திருப்பி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட், பிரச்சனை இல்லை, அவங்களோட உரிமை அது. அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். யாரு சொல்றது? ஹலிமா சொல்லுங்க பாப்போம். ஹலீமா, எத்தனை வீதம் விவசாயம், காடாக்கள், மீன்பிடி, கைத்தொழில் 2022ஆம் ஆண்டு அடிப்படையில்? 7.5 வீதம். 7.5 வீதம். கைத்தொழில் 27.5 வீதம். 27.5 வீதம். பணிகள் 60.5 வீதம். 60.5 வீதம். வீதம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணிக்கணும். மேல சொல்லி தந்த விஷயம் தான். சரியா? ஸ்கிரீன் ஷாட் அடிச்சு அதை போட்டோல போய்த்து பார்த்து சொல்ல மேலும். சரியா? ரைட், பிரச்சனை இல்லை.
அது ஒரு பாடமாக்குற விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி. சஞ்சய் வாசிங்க. பின்வருவனவற்றில் எது இலங்கை வெளிநாட்டு நேரடி முதலீட்டினை கவர்வதில் பிரதான இடையூறாக அமையாதது? 1. உறுதியற்ற பேரின பொருளாதார நிலைமைகள். 2. ஊழியர் சந்தை தொடர்பான இறுக்க நிலைமைகள். 3. கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை. 4. ஊழலும் பலவீனமான ஒழுக்க விதிமுறைகளும். 5. ஏற்றுமதி துறையில் பன்முகப்படுத்தல் போதாமளிப்பு. போதாமல் இருப்பது. சரியா? அப்ப இலங்கைண்ட வெளிநாட்டு நேரடி முதலீட்டின கவர்வதில பிரதான இடையூறாக அமையாதது அப்படின்னு சொன்னா அமையக்கூடியது 4 விடயங்களா இருக்க போகுது. இல்லைங்களா? ஒரே ஒரு விடயம் தான் அந்த இலங்கை வெளிநாட்டின நேரடி முதலீட்டின கவர்தல் இடையூறாக அமையுது. சாரி, 4 விடயங்கள் அமைவது. அப்ப ஒரே ஒரு விடயம் தான் அமையாதது. அந்த கேள்வியை தான் என்ன செஞ்சு அந்த ஆன்சரை தான் என்ன சாய்ஸ் பண்ண சொல்லிக்கிறேன். சரியா? அப்ப பாருங்க, உறுதியற்ற பேரின பொருளாதார நிலைமை உண்டு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க இலங்கையில நேரடியா முதலீட்டை போடுவாங்களா? ஒரு பேரின பொருளாதாரத்துல, அதாவது பொருளாதாரம் வளர்ச்சி அடையில விலையினா சொல்றது, பொருளாதாரம் பின்னடைவு அடைஞ்சிட்டு செல்லுது விலையினா, அதாவது அதே மாதிரியானது பொதுவிலை மட்டம் அதாவது என்னது எப்படின்னு சொன்னா நிலையாக இல்லாம இருக்குது பொதுவிலை மட்டம் விலைங்க. இப்படியான பிரச்சனையால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த பேரின பொருளாதாரத்தின உறுதியற்ற நிலைமை ஒன்று காணப்படுது. அப்படியான நேரத்துல வெளிநாட்டுல இருக்கிற அந்த முதலீட்டாளர்கள் உள்நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள முதலீடு செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. சோ இது இடையூறாக அமையுது. விலைங்க நான் சொல்றது. அதே மாதிரி ஊழியர் சந்தை தொடர்பான இறுக்க நிலைமைகள் இது அவங்க அந்த முதலீட்டின கவர்வதில ஒரு இடையூறாக அமையுது. விலைங்க நான் சொல்றது. ஊழியர் சந்தையில ஊழியர் சந்தை தொடர்பான இறுக்க நிலைமைகள் விலைங்க அந்த ஊழியர்கள் வெளிநாட்டு ஆட்களுக்கு உள்நாட்டு ஆக்களை ஊழியர்களா கொடுக்க இயலாது. அதே மாதிரி என்னது வெளிநாட்டுல இருக்கிற முதலீட்டை நாங்க உள்நாட்டுல எடுக்க இயலாது அப்படின்ற அந்த சந்தையில இருக்கிற இருக்க நிலைகள் என்ன சொல்றது. அதே மாதிரி கொள்கைகள் நிச்சயமற்ற தன்மை உண்டிகிறது. நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி ஈக்கணும் இப்படி ஈக்கணும் இந்த மாதிரியான கொள்கையை பின்பற்றணும். இப்ப நீங்க முதலீடு சொன்னா இவ்வளவு இத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு தரணும். அப்ப அப்படியான விடயங்கள் இப்ப முதலீட்டு பிறகு பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறது விலை சொல்றது. அதே மாதிரி அப்படியான நிலைமைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க முதலீடு செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. விலை என்ன சொல்றது. அதை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக நினைக்கணும். அதே மாதிரி ஊழலும் பலவீனமான ஒழுங்கு விதிமுறைகளும் அது என்ன செய்யுது வெளிநாட்டுல நேரடி முதலீட்டு கவர்வதில் இடையூறாக அமையுது. சோ இதுவும் வரும் அமையும். விலைங்க நான் சொல்றது. ஊழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விலைங்க நான் சொல்றது. அவங்க களவாடுறவங்க இருந்தாங்க சொன்னா, அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏமாத்துறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விருப்பம் உண்டிக்காது. நேரடி முதலீட்டை இலங்கைக்குள்ள வெளிநாட்டவர்கள் செய்யறதுக்கு ஒரு விருப்பம் உண்டிக்காது. விலை என்ன சொல்றது. அப்ப ஏற்றுமதி துறையில பன்முகப்படுத்தல் போதாமல் இருப்பது அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஏற்றுமதி துறை நிறைய இருக்குது. அது மாதிரி அதை விரிவுபடுத்துறது அது வெளிநாட்டு அவங்க முதலீடு செய்யறதுல கவர்றதுல இடையூறு ஒன்று இல்ல தானே. விலை என்ன சொல்றது. சோ அதை நாங்க ஆன்சரா எடுக்கணும். அமையாத தானே கேட்டுக்கிறான். அப்ப சோ எங்களுக்கு 5வது ஆன்சர் சரியான ஆன்சரா வரும். ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. பின்வருவனவற்றுள் 2014ஆம் ஆண்டின் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் விவசாயத்துறையின் பங்களிப்பினை சரியாக காட்டுவது எது? ஆன்சரை வாசிக்க தேவையில்ல. மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை வீதம்னு சொல்லுங்க பாப்போம். 2022ஆம் ஆண்டு அடிப்படையில 76.8. 20 76.8. 26 76 76 7. 76.8 விலை நான் சொல்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு
வேலை வாய்ப்பு எத்தனை வீதம்? 2022ஆம் ஆண்டின் அடிப்படையில குயிக்கா யாருக்கும் தெரியாதா? 27%. சரியா? தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும். திருப்பி நான் பேர் சொல்லி கேட்கிற டைம்ல குயிக்கா சொல்லணும். சரியா? ரைட். மறந்துடப்படாது. அடுத்த கேள்வி வாசிங்க. பின்வரும் நாடுகளுள் G7 குழுவின் அங்கத்துவ நாடு அல்லாதது எது? முதலாவது ஜப்பான், இரண்டாவது கனடா, மூன்றாவது பிரான்ஸ், நான்காவது இத்தாலி, ஐந்தாவது ரஷ்யா. ரைட். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து வரப்போகுது ரஷ்யா. ரஷ்யா வந்து G7 குழு அங்கத்துவ நாடுல வந்து இல்ல. அப்ப 4 நாடுகள் என்ன செய்யப்பட்டது வந்தீது. அப்ப G7 அப்படின்னு சொன்னால் இன்னும் 7 நாடுகளை கொண்ட ஒரு குழு. அப்படின்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னும் 3 நாடுகள் எதுவாயிக்கும்? அந்த பேலன்ஸ் 3 நாடுகளையும் சொல்லுங்க பாப்போம். பிசினஸ் ஸ்டடிலையும் வியாபாரத்துல வந்து படிச்சுப்பீங்க தெளிவா. வியாபாரம்ன்ற வரும். அதெல்லாம் இல்ல. அமெரிக்கா வரும். ஆ பிரிட்டிஷ், ஜெர்மன், ம். ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி. மிச்சது இல்லை. இதுல எல்லாம் மீக்குது தானே. நான் பேலன்ஸ் தான் கேட்டேன். பேலன்ஸ் வந்து பிரிட்டிஷும் அமெரிக்காவும் வரும். மேற்கு ஜெர்மன் நோட் பண்ணிக்கோங்க. ஐக்கிய இராச்சியம், ஐக்கிய அமெரிக்க குடியரசு. சரியோ? மேற்கு ஜெர்மன், ஐக்கிய இராச்சியம், ஐக்கிய அமெரிக்க குடியரசு. சரியோ? இது மேலதிகமான அந்த 3. ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. பின்வருவனவற்றுள் எது நாடொன்றின் வருமான பங்கீட்டு சமமின்மையை பெரும்பாலும் குறைக்கக்கூடும்? முதலாவது சனத்தொகை வளர்ச்சி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, இரண்டாவது குறைந்த திறன் கொண்ட ஊழியர்களுக்கான சேவைக்கால தொழிற்பயிற்சி, மூன்றாவது பாதீட்டு குறைநிலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, நான்காவது தொழிலற்ற வேலையாட்களை பயிற்றுவிப்பதற்கான நிதிகளில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி, ஐந்தாவது ஒரு ஒடுக்குமுறை வரியை விதித்தல். ரைட். என்ன கேட்கிறான்? ஒரு பின்வரும் ஒன்றுள் எது நாடொன்றோட வருமான பங்கீட்டு சமமின்மையை வந்து பெரும்பாலும் குறைக்கக்கூடும்? விலை என்ன சொல்றது? வருமான பங்கீட்டுன்ற சமமின்மைய பெரும்பாலும் குறைக்கக்கூடும். விலை என்ன சொல்றது? அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஆன்சர் சொல்றான் சனத்தொகை வளர்ச்சி வீதத்துல ஏற்படும் ஒரு அதிகரிப்பாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு இல்ல. சரியா? அதே வருமான பங்கீட்டுன்னு சமமின்மையை வந்து குறைக்கக்கூடும். அதே மாதிரி வந்து குறைந்த திறன் கொண்ட ஊழியர்களுக்கான சேவை கால தொழிற்பயிற்சி. இப்ப உதாரணமா என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை சம்பந்தமான ஒரு ஆற்றல் ஒன்று இல்ல. விலைங்கண்ணா விலை என்ன சொல்றது? அப்ப ஆற்றல் ஒன்று இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ஊழியர்களுக்கான அந்த ஆற்றலை உருவாக்குறதுக்காக தொழிற்பயிற்சி ஒன்ற கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் சொன்னால் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த நேரம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். வேஸ்ட் ஆகுதா இல்லையா? சிம்பிளான விஷயம். வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகுதானே. விலைங்க சொல்றது. அப்ப அந்த நேரத்துக்கு வந்து நல்லா விலைக்கு கொள்ளணும். அந்த நேரத்துக்கு இப்ப உதாரணமா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மோட்டார் பைக் அப்படின்னு வச்சு கொள்வோமே. சரியா? மோட்டார் பைக் அவங்க அதை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து ரைட் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு திறன் அந்த திறன் இல்லை. இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சேவைக்கால தொழிற்பயிற்சியை கொண்டு வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து வழங்கணுமா இல்லையா? அதுக்காக வந்து தொழிற்பயிற்சியும் வழங்கி ஊழியர்களுக்கு தொழிற்பயிற்சியும் வழங்கி அவங்களுக்கு சம்பளம் கொண்டு வழங்கணுமா இல்லையா? அது சொல்லுங்க போவோம். வழங்கணும். சோ எத்தனாவது ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனாவது ஆன்சர்? ஆன்சரை போடுங்க போவோம்.
இதுதான் ஆன்சர். விலை என்ன சொல்றது? அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து வருமான பங்கீட்டின் சமமின்மை வந்து குறையுமா அல்லது கூடுமா? சார் கூடும் தானே? இல்ல. இப்ப அப்படின்னு சொன்னா, குறைந்த திறன் கொண்ட ஊழியர் இப்ப உதாரணமா ஒரு பைக் கொண்டு அதாவது பொருத்துறதுக்கு வந்து அவருக்கு வந்து இயலாது. விளங்குது நான் சொல்றது? அப்ப அவருக்கு வந்து அந்த என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தொழிற்பயிற்சி ஒண்ட குடுத்து அவருட அந்த திறன வந்து வளர்க்கிறாரு. அப்ப திறன வளர்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த திறன் அத பொருத்துறது சம்பந்தமா அவருக்கு வந்து அதாவது அவர்கிட்ட இல்லாட்டி ஓகே. கூடும். ஓகே தானே? அப்ப அவர் வந்து அந்த திறன வளர்க்கிறாரு. அந்த தொழிற்பயிற்சி ஒண்ட செஞ்சு வந்து அந்த திறன வளர்த்துக் கொண்டு, அந்த உற்பத்தியில வந்து சரியான முறையில ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால், அவங்கட அந்த உற்பத்திகள் வந்து சிறப்பாக அமையுமா? இல்லையா? அத சொல்லுங்க பாப்போம். சிறப்பா அமையும் சார். அப்ப நம்ம அப்படி பார்த்தா நேரம் வேஸ்ட் ஆகும்னு எடுக்க தேவையில்லையேனா? ஆ, ஓ, ஓ. சரியா? அது வந்து நான் சொன்னது என்னது? குறைந்த திறன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஓவா இல்லையா நஃபீஸ்? ஓ சார். ஓ சார். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற விதத்துல இருக்குது. குறைந்த திறன் கொண்ட அப்படி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்னது? அவங்களுக்கு நேரம் உண்டு வேஸ்ட் ஆகும். விளங்கி நான் சொல்றது? அவங்களுக்கு வந்து செலவு உண்டு, மேலதிக செலவு உண்டு ஏற்படும். விளங்கி நான் சொல்றது? உற்பத்திய சரியா செய்ய மாட்டாங்க. விளங்கினா? அப்ப அப்படியான டைம்ல வருமான பங்கீட்டின் சமமின்மை குறையுமா? கூடுமா? நஃபீஸ்? ஓ சார். குறைந்த திறன் கொண்டிருக்கக்குள்ள சமன்மை கூடும். கூடும். வெரி குட். விளங்கி நான் சொல்றது? அப்ப இதுல என்ன சொல்றான்? சேவைக்கான தொழிற்பயிற்சிய வழங்கினான் அப்படின்னு சொன்னா, அவங்களோட திறன் அதிகரிக்குமா? இல்லையா? ஆரம்பத்தில இருந்தத விட. அதிகரிக்கும் அது. அதிகரிக்கும். விளங்கி நான் சொல்றது? அப்ப அதிகரிக்கிற டைம்ல வருமான பங்கீட்டுன சமமின்மை குறையுமா? கூடுமா? குறையும். குறையும். சோ எத்தனாவது ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? 2வது. 2வது ஆன்சர். சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்விய வாசிங்க. கடந்த சில தசாப்தங்களாக உலகளாவிய ரீதியில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளில் ஏற்பட்ட துரித அதிகரிப்புக்கு முதன்மை காரணியாக அமைவது. முதலாவது, நாடுகள் பலவற்றில் தீர்வையல்லா தடைகள் நீக்கப்பட்டமை. 2வது, நாடுகள் பலவற்றில் பாதுகாப்பு வாதத்தின் மீது ஏற்பட்ட அதிகரித்த ஆர்வம். 3வது, உலகில் துரிதமாக வீழ்ச்சியடைந்த போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் செலவுகள். 4வது, அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகளில் கூலி மட்டங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி. 5வது, பெரும்பாலான நாடுகளில் அரசியல் அதிகாரம் மத்திய திட்டமிடலிலிருந்து விலகிச் சென்றமை. ரைட். அப்ப இப்படியான அந்த 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து, ஆ 2014, 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து என்ன செஞ்சாங்க? அதத்தான் கடந்த சில தசாப்தங்கள் அப்படின்னு சொல்றது. இல்ல என்ன சொல்றது? தசாப்தங்கள் அப்படின்னு சொல்ல போகல வந்து ஒரு 2000ஆம் ஆண்டு அப்ப அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க நான் சொல்றது. அப்ப உலகளாவிய ரீதியில வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள்ல ஏற்பட்ட துரித அதிகரிப்புக்கு முதன்மை காரணியாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உலகில துரிதமாக வீழ்ச்சியடைந்த போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் செலவுகள். விளங்கி நான் சொல்றது. இப்போ போக்குவரத்து தொடர்பாடல் செலவுகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதால என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் அப்படி எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு குறைவு. அதே மாரி என்ன தொடர்பாடல் செலவு வந்து குறைவு. நாங்க அதாவது என்னது மெயில் சிஸ்டம் வந்துச்சு. WhatsApp இப்படியான அந்த தொடர்பாடுகள வந்து இலகுவா செலவுகள் உண்டு இல்ல. விளங்கினா நெட் கார்டு ஒண்ணு போட்டா எந்த உலகத்துல இருக்கிற யாருக்குனாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு ஏற்படுத்திக் கொள்ளலாம். விளங்கி நான் சொல்றது. அப்ப அப்படியான காரணங்களால அவங்க வந்து அந்த ஏற்றுமதி, இறக்குமதி அவங்களோட பொருட்கள் என்ன மாரி பொருட்கள் தேவை, என்ன மாரி பொருட்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக ஈக்குது. அந்த அதிகமாக ஈக்கிற பொருள வந்து ஏற்றுமதி செய்றது, போதாம ஈக்கிற பொருள வந்து இறக்குமதி செய்றது எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது. ஆனா எங்கள்ட்ட இல்ல. அத வந்து இறக்குமதி செய்றது. விளங்கினா அப்படியான இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தொடர்பாடல் ஒண்ணு தேவை. அதுல பிரைஸ் என்ன? அதுல வந்து எப்படியாக வந்து இறக்குமதி செய்றது, அது இறக்குமதி செய்யற டைம்ல எப்படியாக தீர்வைகள் ஆரம்பிக்கிறது, விலை நான் சொல்றது. அப்ப போக்குவரத்துக்கான செலவுகள் எப்படி இருக்குது. அப்ப இப்படியான விடயங்களை வந்து அறிஞ்சு கொண்டு அவங்க அந்த செலவுகள் குறைவடைஞ்சதன் காரணமா அந்த இறக்குமதிகள் ஏற்றுமதிகளை செய்யறவங்க வந்து தயக்கம் அடையாம அவங்க வந்து அதுல அதிகரிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்?
தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்து வந்து இப்போ வெஸ்ட் போட்டியான நாடுகள் பலவற்றின் தீர்வு இல்லாத தடைகள் வந்து நீக்கப்பட்டமை அப்படின்னு சொல்லி அது வந்து பிரதான முதன்மை காரணி அல்ல. அது ஓகே சரி விளங்கினா என்ன கேக்குறான் முதன்மை காரணி விளங்கினா சொல்றது முதன்மை காரணி. அப்ப முதன்மை காரணி அப்படின்னு சொல்ல போல நீங்க தடைகள் நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா தீர்வை அல்லாத தடைகள் ஒன்று நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பலவற்றில் தீர்வை அல்லாத தடைகள் நீக்கப்பட்டது. ரைட் 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 தீர்வை அல்லாத தடைகள் அப்படின்னு சொல்ல போகல வந்து தீர்வை உண்டு இல்ல. அதாவது இறக்குமதி செய்யற டைம்ல ஒரு கட்டணம் உண்டு இல்ல. அது வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா தடை ஒன்று விதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தடை ஒன்று விதிச்சால் நீங்க சொல்லுங்க பாப்போம் ஏற்றுமதி இறக்குமதியில வந்து அதிகரிப்பு ஏற்படுமா வீழ்ச்சி ஏற்படுமா? வீழ்ச்சி ஏற்படும். வெரி குட் நஃபீஸ். இல்லைங்க நான் சொல்றது இதைத்தான் எதிர்பார்த்தேன். வீழ்ச்சி ஒன்று ஏற்படும். என்ன காரணம் எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று தரையில்மா நஃபீஸ்? இப்போ தீர்வே இல்லாம சார் விலை குறைய இறக்குமதி செய்யணும். இப்ப தீர்வு விதிச்சா விலை அதிகமா கொடுத்து இறக்குமதி செய்ய வேண்டிய வரும் தானே. அதனால வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுதான் பாயிண்ட். விலைங்க நான் சொல்றது அப்ப தீர்வை கொடுக்கறதால சிம்பிளான விஷயம். அப்ப தீர்வை கொடுக்கறதால விலை கூட வந்து செலவு உண்டு ஏற்படுறதால அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதியில தயக்கம் காட்டுவாங்க. இல்லைங்கண்ணா சோ வந்து அது வந்து அதிகரிப்பு இல்ல வீழ்ச்சி. அதே மாதிரி ரெண்டாவது சொல்றேன் நாடுகள் பலவற்றில் பாதுகாப்பு வாதத்தின் மீது ஏற்பட்ட அதிகரித்த ஆர்வம். பாதுகாப்பு வாதத்தின் மீது ஏற்பட்ட அது வந்து மிக பொருத்தமான ஆன்சராக இருக்காது. முதன்மை காரணி அல்ல. இல்லைங்கண்ணா மிக பொருத்தமான காரணி வந்து உலகில துரிதமான வீழ்ச்சி அடைந்த போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் செலவுகள் வீழ்ச்சி அடைந்தது. ரைட் அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த கேள்வி வாசிங்க. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பயிற்றப்படாத பெண் தொழிலாளர்கள் தொழில் நிமித்தம் குடிபெயர்ந்து செல்லும் போது ஏற்படும் பாதகமான விளைவுகளை குறைக்கும் பொருட்டு அரசாங்கத்தால் அண்மையில் எடுக்கப்பட்டுள்ள கொள்கை தீர்மானங்களாவன. முதலாவது, வெளிநாட்டில் சேவையாற்றுவதற்கான சகல உச்சவரம்பினை நிர்ணயித்தல் மற்றும் வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கில் பேண வேண்டிய குறைந்தபட்ச மீதியினை நிர்ணயித்தல். இரண்டாவது, வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கொன்றை ஆரம்பித்தல். குறைந்தபட்ச 3 வருடங்கள் வெளிநாட்டில் சேவையாற்றுவதற்கான தொழில் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தல். மூன்றாவது, குறைந்தபட்ச வயதெல்லையை நிர்ணயித்தல் மற்றும் குடும்ப பின்னணி பற்றிய அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்ளல். நான்காவது, குறைந்தபட்ச வயதெல்லையை நிர்ணயித்தல் மற்றும் குறைந்தபட்ச 3 வருடங்கள் வெளிநாட்டில் சேவையாற்றுவதற்கான தொழில் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தல். ஐந்தாவது, வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கொன்றை ஆரம்பித்தல் மற்றும் வெளிநாட்டில் சேவையாற்றுவதற்கான கால உச்சவரம்பினை நிர்ணயித்தல். சரியா இலங்கையில மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பயிற்றப்படாத பெண்கள் தொழிலாளர்கள் தொழில் நிமித்தம் குடி பெயர்ந்து செல்லும் போது ஏற்படும் பாதகமான விளைவுகளை குறைக்கும் பொருட்டு அரசாங்கத்தில் அண்மையில் எடுக்கப்பட்டுள்ள கொள்கை தீர்மானங்கள் என்னன்னு சொன்னால் குறைந்தபட்ச வயதெல்லையை நிர்ணயித்தல் மற்றும் குடும்ப பின்னணி பற்றிய அறிக்கை ஒன்றை பெறுறது. இல்லைங்க நான் சொல்றது இதுதான் அவங்க எடுக்கப்பட்ட கொள்கை தீர்மானங்கள். சரியா இதை வந்து நீங்க என்ன செய்யுங்க தெளிவாக நோட் பண்ணீங்க. இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த 2014ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட கேள்வி. அதன் அடிப்படையில 2014ஆம் ஆண்டின் அடிப்படையில எடுக்கப்பட்ட கேள்வி. ஸோ அதுல வந்து அந்த புள்ளி விபரத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது பயிற்றப்படாத பெண்கள் தொழிலாளர் தொழில் நிமித்தம் குடிபெயர்ந்து செல்லும் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களை எனக்கு டிரெக்டான கொஸ்டின். ரைட் 18வது கேள்வி வாசிங்க. உலகமயமாக்கலின் பிரதான இயங்கு விசைகளாக கருதப்படுபவை போக்குவரத்து துறையின் வளர்ச்சி, பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கையை கடைபிடித்தல் என்பனவாகும். பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கையை நீக்குதல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பனவாகும். பல்தேசிய கம்பெனிகளின் பரம்பல் மற்றும் ஊழியர் சந்தையின் இறுக்கத்தன்மைகள் காணப்படல் என்பனவாகும். பொருளாதாரங்கள் ஒருங்கிணைத்தல் மற்றும் பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கைகளை கடைபிடித்தல் என்பனவாகும். சந்தை நிர்வாக கட்டுப்பாட்டுகளை தளர்த்தல் மற்றும் நிறைவில் போட்டி நிலவுகின்றமே என்பனவாகும். உலகமயமாக்குதலின் பிரதான இயங்கு விசைகள் என்னென்னு சொன்னால் இரண்டாவது ஆன்சர் பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கையை நீக்குதல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பார். இல்லைங்களா இது ரெண்டும் தான் என்ன உலகமயமாக்கலின் பிரதான இயங்கு விசைகள். ரைட் இதையும் நீங்க என்ன செய்யுங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் ஷுவர். ரைட்
அடுத்த கேள்வி. ஒரு நாடு அபிவிருத்தியை அனுபவித்துள்ளது என்பதனை பின்வருவனவற்றில் எம்மாற்றம் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது? சராசரி பிரஜையொருவரின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் ஒரு முன்னேற்றம், நாட்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, நாட்டின் வர்த்தக நிலுவையில் ஏற்படும் ஒரு முன்னேற்றம், நாட்டின் நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதியில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, வளர்ந்தோர் எழுத்தறிவில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. ரைட். ஒரு நாடு வந்து அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பதை வந்து எப்படி நாங்க கண்டுகொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி நபர்ட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை தரம், என்ன சொல்றது, வாழ்க்கை தரத்துல ஏற்படுற அந்த முன்னேற்றத்தை வச்சுதான். உதாரணமா அவங்க வந்து போன வருஷம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது 3 வேளை சாப்பாட்டுக்கு வந்து என்ன வழி ஒன்றில் விளங்கினா அப்படின்னு சொன்னா அந்த வருமானம் போதாது. அப்ப இந்த வருஷத்தின் அடிப்படையில பார்க்க போனா 3 வேளை சாப்பிட்டு அதே மாதிரி மேலதிகமாக அவங்களோட ஷொப்பிங்களுக்கும் சல்லி அளிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த நாடு போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல ஆஹ் அபிவிருத்தி அடைஞ்சிக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அபிவிருத்தி அடைஞ்சி அபிவிருத்தி அடைஞ்சிக்குது. சோ முதலாவது ஆன்சர் தான் வரும். சராசரி பிரசையோட வாழ்க்கை தரத்துல ஏற்படுற அந்த முன்னேற்றத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சிக்குதா அபிவிருத்தியை வந்து அனுபவிச்சுக்குதா அப்படின்றத வந்து வெளிப்படுத்துவாங்க. விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கான சிறந்த கொள்கையாக உதவியல்லா வர்த்தகமே தேவை என்பதை பொருளியலாளர்கள் விதந்துரைத்துள்ளனர். இக்கொள்கை முன்மொழிவின் கருத்து, அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகள் வெளிநாட்டு உதவியில் தங்கியிராமல் சுயதேவை பூர்த்தியடைய வேண்டும் என்பதாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் சந்தைகளில் பிரவேசிப்பதற்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வெளிநாட்டு உதவியை தமது ஏற்றுமதி கைத்தொழில்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இறக்குமதி பதிலீட்டை ஊக்குவிப்பதற்காக வர்த்தக தடைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வர்த்தக நிலுவையின் ஒரு மிகை நிலையை அடைவதன் மூலம் அபிவிருத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதாகும். சரியா? அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கான சிறந்த கொள்கையாக உதவியல்லா வர்த்தகமே தேவை என்பதை பொருளியலாளர்கள் விதந்துரைத்தனர். இக்கொள்கையின் முன்வெளியுண்ட கருத்து என்னென்று சொன்னால், அதாவது முதலாவது சொல்றான், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வெளிநாட்டு உதவி தங்கிராமல் சுய தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாகும். இல்ல. இரண்டாவது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் சந்தைகளில் பிரவேசிப்பதற்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாகும். என்ன சொல்றது, இதுதான் வந்து என்ன சொன்னா உதவியல்லா வர்த்தகம் தேவை. சரியா? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சந்தைகள்ல பிரவேசிப்பதற்கு அதிக வாய்ப்பு வேணும். என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றது, இந்த அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கான சிறந்த கொள்கை உதவியல்லா வர்த்தகம். என்ன சொல்றது, வர்த்தகமே தேவை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ரைட். அப்படின்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சந்தைகள்ல வந்து பிரவேசிப்பதற்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும். உதாரணமா எப்படி சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டா, அந்த சவுதி அரேபியா வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அப்ப அடைந்து வரும் நாடுகள் வந்து சாரி, ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்வோமே. ஸ்ரீலங்கா வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தானே. அந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வந்து சவுதி அரேபியாவிலையோ அல்லது வந்து பூட்டான்லயோ அல்லது வந்து வேற என்ன சொல்ல இயலும், துபாயிலையோ, என்ன சொல்றது, இதெல்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அப்ப அடைந்த நாடுகளோட சந்தைகள்ல பிரவேசிக்கிறதுக்கு அவங்க அந்த கொள்வனவு விற்பனை நடவடிக்கைகளை வந்து செய்யறதுக்கு வந்து எந்த தடையுமே நீக்கப்படாது. அதிக வாய்ப்பு வந்து ஈக்கும். விளங்கினா? அப்ப அதைத்தான் சொல்றது என்ன, உதவியல்லா வர்த்தகமே தேவை அப்படின்ற ஒரு கருத்துக்கான பொருளியலாளர்கள் அவங்களோட விளக்கம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி வந்து நாங்க முதல் பேப்பர் கேள்வியில
பார்க்க போறோம். சரியா? 21வது கேள்வி வாசிங்க. இலங்கைக்கான இறக்குமதி மற்றும் தொழில்மயமாக்கல் கொள்கை, ஏற்றுமதி பல்வகைமைப்படுத்தல், வர்த்தக மாற்று விகித சீர்திருத்தங்கள் போன்றவை ஆரம்பிக்கப்பட்ட காலம். முதலாவது 1948 தொடக்கம் 1960 வரை. இரண்டாவது 1961 தொடக்கம் 1977 வரையான காலம். மூன்றாவது 1978 தொடக்கம் 1994 வரையான காலம். நான்காவது 1994 தொடக்கம் 2015 வரையான காலம். ஐந்தாவது 2015க்கு பிறகுள்ள காலப்பகுதி. விலங்கின சொல்றது நான் சொன்னேன் தானே உங்களுக்கு இப்படியான கேள்விகள் வந்து கேட்கப்படும். அந்த பண்புகளை வச்சு கேள்விகள் வினாவப்படும் அப்படின்னு. அதாவது எத்தனாவது கேள்வியில சொல்லி தந்தேன் அப்படின்னு சொன்னா 10வது கேள்வியில ஐ திங்க் 10வது இல்லையா? ரைட் 9வது கேள்வி. சரியா? அதுல சொல்லிதான் நான் இப்படியான கேள்விகள் வந்து உங்கள்ட்ட வினாவப்படும் அப்படின்றது. ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இலங்கைக்கான இறக்குமதி, தொழில்மயமாக்கல் கொள்கை, ஏற்றுமதி, பல்வகைப்படுத்தல், வர்த்தக மாற்று வீதத்தின் சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதி எந்த காலப்பகுதி அப்படின்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 1961 தொடக்கம் 1977 வரையான காலப்பகுதி. சரியா? அப்ப இதுல வந்து உள்நோக்கிய அல்லது மூடிய பொருளாதார கொள்கைகளை வந்து செயற்படுத்தினாங்க. இத வச்சு உங்கள்ட்ட பாஸ் பேப்பர்ல வினாவப்பட்டுச்சா இல்லையா? கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பாஸ் பேப்பர்ல கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அதை சொல்லுங்க. பார்த்தோமா இல்லையா? குயிக். பார்த்தோம். ஓ, பார்த்தோம் தானே. அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த காலப்பகுதியை கொஞ்சம் அதோட பண்புகள் அந்த அந்த பண்புகளை வந்து கொஞ்சம் மெயினா பாருங்க. சரியோ? ரைட். அப்ப என்ன விஷயம்னு சொன்னால் மூடிய பொருளாதார கொள்கை செயற்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு நாணய மாற்று கட்டுப்பாடு, இரட்டை நாணய மாற்று வீத முறை வந்து அமுல்படுத்தப்பட்டது. நாணய மாற்று வீத நெருக்கடியின் போது இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதே மாதிரி இறக்குமதி பதிலீட்டு கைத்தொழிலின் கொள்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்றுமதியை வந்து பன்முகப்படுத்தினாங்க. அரசு துறையின் பேரளவு கைத்தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சாங்க. சொத்துக்களை உடைமைகளை வந்து பங்கீடு செஞ்சாங்க. அதே மாதிரி நாணய மாற்று வீத முறைமையை வந்து திருத்தி அமைச்சாங்க. விளங்கினா சொல்றது ஏற்றுமதியை வந்து பல்வகைப்படுத்தினாங்க. விளங்கினா சீர்திருத்தம் ஏற்பட்டது நாணய மாற்று வீதத்துல. சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும் அதோட பண்புகளை. சரியோ? அப்ப 2வது ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சரா வரும். ரைட். 22வது கேள்வியை வாசிக்கிறதுக்கு முந்தி 50வது கேள்வி ஒருக்கா வாசிங்க. 50வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி மற்றும் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் முறையே பொருளாதார வளர்ச்சி வீதம் -2.3, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் 4079, பொருளாதார வளர்ச்சி வீதம் -7.3, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் 3852, பொருளாதார வளர்ச்சி வீதம் -7.8, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் 4060, பொருளாதார வளர்ச்சி வீதம் -7.3, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் 3378, பொருளாதார வளர்ச்சி வீதம் -4.7, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் 4012. ரைட். சரியா? 4வது ஆன்சர் இதுல நோட் பண்ணிக்குது. சரியா? 4வது ஆன்சர் தான் வரும். பொருளாதார வளர்ச்சி வீதம் தெளிவா நோட் பண்ணிக்கணும். மைனஸ்ல இருக்குது. -7.3, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் யுஎஸ் டாலர்ல வந்து 3378. சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளணும். சம்டைம் கேட்கறதுக்கான சான்சஸ் செய்கிறது. ரைட். அடுத்த 49வது கேள்வி வாசிங்க. மனித அபிவிருத்தி சுட்டெண்ணின் ஒரு கூறாக அமைவது சிசு மரண வீதம், நாளாந்த சராசரி புரத உட்கொள்ளல், பிறப்பில் ஆய்வு எதிர்பார்க்கை, சனத்தொகையில் 1000 பேருக்கான வைத்தியர்களின் எண்ணிக்கை, நிலையான விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரைட்.
ஆஹ் மனித அபிவிருத்தி சுட்டண்ட ஒரு கூறாக அமைவது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறான். நோட் பண்ணி கொள்ளுங்க. மனித அபிவிருத்தி சுட்டண்ட ஒரு கூறு தான் என்னன்னு சொன்னால், வெயிட் பண்ணுங்க. ஓ ரைட். வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரான்னு ஒருக்கா சொல்லுங்க குயிக்கா. ஓ சார். ரைட். சரியா? மனித அபிவிருத்தி சுட்டண்ட ஒரு கூறாக அமைகிறது என்னன்னு சொன்னால், சிசு மரண வீதம் இல்ல, நாளாந்த சராசரி புரத உட்கொள்ளல் இல்ல, பிறப்புல ஆயுள் எதிர்பார்க்கை. இதுதான் ஆன்சர். சரியா? இதுல வந்து மனித அபிவிருத்தி சுட்டண்ல ஒரு கூறு என்னது? பிறப்புல ஆயுள் எதிர்பார்க்கை. இது வந்து ஒரு முதல் பேப்பர்ல FWC இல்ல சிஆர்சி பேப்பர்ல வந்து எடுத்தது. சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேட்கலாம், கேட்காமலும் நீக்கலாம். நாட் ஷுவர், விளங்கிக்கோங்க. ரைட். 48வது கேள்வி வாசிக்கிறது வந்து 42வது கேள்வி வாசிங்க. 42. 2021ஆம் ஆண்டுக்கான இலங்கை பொருளாதாரம் தொடர்பான சரியான தரவுகளை உள்ளடங்கும் தொகுதி எது? ரைட். வேலையின்மை சரியா? ரீட் பண்ண தேவையில்லை, மாறி மாறி வரும். சரியா? வேலையின்மை வீதம் வந்து 2022ஆம் ஆண்டுல தான் கேள்வி வரும். 2022ஆம் ஆண்டுல நோட் பண்ணி கொள்ளணும். வேலையின்மை வீதம் எத்தனை வீதம்னு சொல்லுங்க பாப்போம். குயிக்கா சொல்லிட்டு வரணும். எத்தனை வீதம்? 4 தசம் குயிக் 4 தசம். யாரும் அப்ப புள்ளி விவரம் பார்க்கவே இல்லையா? வேலையின்மை வீதம் எத்தனை? நோட் பண்ணி கொள்ளுங்க. 4.7. சரியோ? 4.7. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி வீதம் யாருக்கு சரி தெரியுமா? பொருளாதார வளர்ச்சி வீதம் 7.3 மைனஸ் 7.3. இப்ப ஒண்ணு விஷயம் -7.3. அதே மாதிரி ஊழிய பங்கு பற்றல் வீதம் எத்தனை? 49.8. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனத்தொகை வளர்ச்சி வீதம் எத்தனை? 0.1. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 2022ஆம் ஆண்டோட தாரன் தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. சனத்தொகை வளர்ச்சி வீதம். அதே மாதிரி பணவீக்க வீதம் இது யாருக்கு சரி தெரியுமா? குயிக்கா சொல்லணும். பணவீக்க வீதம்
45.21 வீதம். சரியா? 45.21 வீதம். சரியா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவான கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் செய்யுது. ரைட். அடுத்த 43வது. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுங்க. வேலையின்மை வீதம் 4.7, பொருளாதார வளர்ச்சி வீதம் -7.3, ஊழியர் பங்குபற்றல் வீதம் 49.8, 49.8, சனத்தொகை வளர்ச்சி வீதம் 0.1. சரியா? பணவீக்க வீதம் 45.21. சரியா? ஓ சார், ரைட். 43வது கேள்வி வாசிங்க. 2021ஆம் ஆண்டில் இலங்கையின் விவசாயத்துறையானது வேலைவாய்ப்பிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் கொண்டுள்ள பங்களிப்பு வீதங்கள் முறையே முதலாவது 27.3 வீதம் மற்றும் 7.3 வீதம், இரண்டாவது 17.5 வீதம் மற்றும் 7.1 வீதம், மூன்றாவது 27.3 வீதம் மற்றும் 6.9 வீதம், நான்காவது 15.4 வீதம் மற்றும் 6.9 வீதம், ஐந்தாவது 15.4 வீதம் மற்றும் 7.1 வீதம். ரைட். அப்ப 2022ஆம் ஆண்டுல தகவலின் அடிப்படையில வேலை வாய்ப்புல எத்தனை வீதம் விவசாயத்துறை? வேலை வாய்ப்புல எத்தனை வீதம்? குயிக்கா? 27 27 வீதம். அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 76.8. 6.8. வெரி குட். 76.8. ரைட். நோட் பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பு 27, ஜிடிபி வந்து என்ன 76.8. சரியா? தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? இது வந்து இந்த ஜிடிபி வந்து நாங்க ஆரம்பத்திலே பார்த்தது, ஏதோ ஒரு கேள்வி ஒன்றுல பார்த்தோம். சரி. 44வது கேள்வி வாசிங்க. சார், சொல்லுங்க. 43ல அங்கே விவசாயத்துறைன்னு மென்ஷன் பண்ணிக்கிறது என்னது சார்? 2021ஆம் ஆண்டில் இலங்கையின் விவசாயத்துறையானது வேலைவாய்ப்பிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் கொண்டுள்ள பங்களிப்பு. விவசாயத்துறைக்குள்ள தானே வேலை வாய்ப்பும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாற போகுது. உங்களுக்கு வேலை என்ன சொல்றது? வேலை வாய்ப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா? அதை வந்து கேன்சல் பண்ணுங்க. விவசாயத்துறை அப்படின்றத வந்து வெட்டுங்க. ஏன்னா விவசாயத்துறைக்குள்ள அது வராது எப்படியும். சரியா? ஸோ நீங்க வந்து இலங்கையின் வேலை வாய்ப்புலையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் அப்படின்னு சொல்லி போட்டு எடுங்க. கிளியரா ஃபாத்திமா? ஓம் சார், ஓகே, தேங்க்யூ. ரைட். 44வது கேள்வி வாசிங்க. இலங்கையின் பிரதான இறக்குமதி நாடுகள் 2021லும் 2022லும் முறையே சீனாவும் இந்தியாவும், செகண்ட் இந்தியாவும் சீனாவும், தேர்ட் சீனாவும், ஃபோர்த் இந்தியாவும் ஐக்கிய அமெரிக்காவும், ஃபிஃப்த் ஐக்கிய அமெரிக்காவும் சீனாவும். ரைட். சொல்லுங்க பாபு. 21லையும் நோ. சீனாவும் இந்தியாவும். ஓகே. சரியா? அப்ப 2022ல அப்படின்னு கேட்டான், அப்படி 2022ல மட்டும் கேட்டான்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ஐக்கிய அமெரிக்கா. விலங்கல்ல. 2022ல இந்தியா. விலங்கி நான் சொல்றது இந்தியா. அதை வந்து தெளிவா நோட் பண்ணீங்க. அப்படியான கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் செய்யுது. சவுண்ட் வந்து குறைவாகிக்குதா? இல்ல தானே? என்ன சொன்னா எனக்கு சத்தமா பேசலாம் போகுது.
சவுண்ட் ஓகே தானே? இது சத்தமா ஓகே சவுண்டா பேசணும். கேக்கு. ரைட் ரைட். சரியா, 45வது கேள்வியை வாசிங்க. இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தியின்பால் திசைமுகப்படுத்தும் போது பல்வேறு பொருளாதார சக்திகளை பயன்படுத்த திட்டமிட்ட முக்கூட்டு பொருளாதாரத்தை சரியாக காட்டும் விடை யாது? ஃபர்ஸ்ட், விவசாயத்துறை, மீள் வளர்ப்புத்துறை, விலங்கு வேளாண்மை. செகண்ட், விவசாயத்துறை, உற்பத்தி கைத்தொழில், அகழ்வு கைத்தொழில். தேர்ட், விவசாயத்துறை, காட்டுத்துறை, அரிமரக் கைத்தொழில். ஃபோர்த், சுற்றுலாத்துறை, விமான கடற்துறை. ஃபிஃப்த், வலுசக்தி கடற்துறை, அறிவு மையம். ரைட். சரியா, இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தியின் பல் திசைமுகப்படுத்தும் போது பல்வேறு பொருளாதார சக்திகளை பயன்படுத்தி திட்டமிட்ட முன்கூட்டி பொருளாதாரம், அதாவது ட்ரிபிள் எக்கானமி அப்படின்னு சொல்றது. அது சரியாக காட்டுற விடை வந்து விவசாயத்துறை, மீன் வளர்ப்பு, விலங்கு வேளாண்மை. சரியா, நோட் பண்ணி கொள்ளுங்க. விவசாயத்துறை, மீன் வளர்ப்பு, விலங்கு வேளாண்மை. இதெல்லாம் முதல் பேப்பர்ல, எந்த பேப்பர்லன்னு கூட சரியா தெரியாது, விலங்கி நான் சொல்றது. ஆனா முதல் பேப்பர்ல எல்லா முதல் பேப்பரையும் செக் பண்ணி மிக பாயிண்டான கேள்விகள், அதாவது எம்சிக்யூ கேள்விகள் உருவாக்குறதே உங்களுக்கு டைம் உண்டு, பெரிய டைம் உண்டு எடுத்தேன். விலங்கி நான் சொல்றது. அதால வந்து தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். ஸோ தேவையான விஷயங்கள் தான். ரைட், 46வது கேள்வியை வாசிங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதன் பாதகமான விளைவு. வெளிநாட்டு வருமானம் குறைவடைதல், தனிநபர் வருமான பரம்பலில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்தல். தேர்ட், உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் திறமையான தொழிலாளர் பற்றாக்குறை. ஃபோர்த், சென்மதி நிலுவை பிரச்சனைகள் ஏற்படுதல். ஃபிஃப்த், அதிகரித்து வரும் வறுமை. ரைட். சரியா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பை அதிகரிப்பதன் பாதகமான விளைவு என்ன? விலைனா சிம்பிளான விஷயம், தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும். இதுதான் ஆன்சர் வரும். என்னென்று சொன்னால், உள்நாட்டு தொழிலாளர்கள் சந்தையில திறமையான தொழிலாளர்கள, உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் திறமையான தொழிலாளர் வந்து பற்றாக்குறை. சிம்பிளா சின்ன உதாரணம்னு சொன்னா, டாக்டர்மார்கள், ஸ்ரீலங்காவில் அந்த டாக்டர்மார்கள், திறமை வாய்ந்த டாக்டர்மார்கள் சம்பளம் போதாமையினால வெளிநாட்டுக்கு போய்த்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஸ்ரீலங்கால வந்து டாக்டர்மார்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுது. என்ன காரணம்? ஸ்ரீலங்காட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்குது. வேற என்ன சொல்றது, அவங்களோட கல்வி தகைமைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வருமானங்கள் வந்து இல்லாத காரணத்தால. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அதனால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதின் மூலமா, ஊக்கப்படுத்துறதின் மூலமா, அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பை வந்து நல்ல வேலை இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அதிகரிப்பு என்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உள்நாட்டுல வேலை செய்யறதுக்கு திறமை வாய்ந்த ஊழியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. உள்நாட்டுல வேலையாட்கள் இல்ல, திறமையான தொழிலாளர்கள் இல்ல, பயிற்றுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இல்ல, அனுபவசாலிகள் இல்ல, எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அப்ப உள்நாட்டுல பற்றாக்குறை ஏற்படும். சோ அது வந்து பாதகமான விளைவு. கிளியரா வேணா? ரைட், அடுத்த கேள்வி வாசிங்க. 1970 தொடக்கம் 1977 ஆண்டுகளுக்கு இடையில் இலங்கையில் பொருளாதாரத்தின் சிறப்பியல்பாவது. ஃபர்ஸ்ட், பொருளாதார வளர்ச்சி வீதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு. செகண்ட், பொருளாதாரத்தில் கடுமையான போட்டி நிலவியமை. தேர்ட், பெரிய அளவிலான வெளிநாட்டு கடன். ஃபோர்த், அதிக அளவிலான இலங்கை தொழிலாளர்களின் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தமை. ஃபிஃப்த், உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் அதிக அரசாங்க தலையீடு. ரைட். சரியா, நான் சொன்னேன் தானே, சிறப்பியல்பு, பண்பு. விளங்கினா அதை வந்து நீங்க அந்த காலத்தின் அடிப்படையில, நான் 5 காலங்களுக்கு தானே, அந்த காலத்தின் அடிப்படையில விளங்கி கொள்ளணும். சரியா, ரைட். அதுல வந்து 1970 தொடக்கம் 1977 ஆண்டுகளுக்கு இடையிலான இலங்கையின் பொருளாதார சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், பொருளாதாரத்துல வந்து கடுமையான போட்டி நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. விலை நான் சொல்றது, போட்டி ஒன்று நிலவிச்சு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளணும் இந்த காலப்பகுதியில. சரியோ, ரைட். மற்றது அதாவது காலப்பகுதி சம்பந்தமா வந்து பேசிக்கிறேன். வேற விஷயம் என்னென்று சொன்னால், இப்ப நான் உங்களுக்கு வந்து சில பண்புகளை சொல்ல போறேன். அது எந்த காலப்பகுதி விளங்கினா அதை வந்து நீங்க சொல்லணும் எனக்கு.
ரைட். வெளிநாட்டின் முதலீடுகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டது எவ்வாறான காலப்பகுதியில? எந்த காலப்பகுதியில வெளிநாட்டின் முதலீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டது? சரி, நான் சொல்லி தந்ததே கேட்கிறேனே. சொல்லி தந்தது ஒரு இப்ப நாங்க பார்த்தது இதுக்கு முந்தி இப்படியான காலப்பகுதியின் அந்த பண்புகளை பார்க்க சொன்னதுல பார்த்தது ஆஹ், நாணய மாற்று வீதத்து முறைய வந்து சீர்படுத்தினது, மறுசீரமைத்தது எந்த காலப்பகுதியில? 1965 1977. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நான் சொல்றது அப்ப நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரியா? இப்படியான இந்த காலப்பகுதியில அதாவது என்னது 5 காலப்பகுதி 1948 தொடக்கம் 1960, 1961 தொடக்கம் 1977, 1978 தொடக்கம் 1994, 1994 தொடக்கம் 2015, 2015 தொடக்கம் 2019. இப்படியான காலப்பகுதிகளில் அந்த பண்புகளை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். 48வது கேள்வி வாசிங்க. 48. இலங்கையின் உட்- இலங்கையின் இலங்கையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டங்களில் அரசு தனியார் பங்களிப்பு நுட்பத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் செயற்திட்டம் எது? ஃபர்ஸ்ட் மாகம்புர துறைமுகம், செகண்ட் மத்தளை சர்வதேச விமான நிலையம், தேர்ட் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, ஃபோர்த் மொரகஹந்த நீர்த்தேக்கம், ஃபிஃப்த் கொழும்பு தெற்கு கொள்கலன் தொகுதி. ரைட். இலங்கையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டங்களில் அரச தனியார் பங்களிப்பு நுட்பத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்ட செயற்திட்டம் என்னன்னு சொன்னால் கொழும்பு தெற்கு கொள்கலன் தொகுதி. சரியா? இதுதான் சரியான ஆன்சர். சம்டைம் வாரத்துக்கான சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், கொழும்பு தெற்கு கொள்கலன் தொகுதி. சரி, ரைட். 26வது கேள்வி வாசிங்க. 26. 2022ஆம் ஆண்டுக்கான விவசாயம், கைத்தொழில் மற்றும் சேவைத்துறைகளின் சதவீத முக்கியத்துவம் யாது? விவசாயத்துறையின் சதவீதம் 19.9, கைத்தொழில் துறையின் சதவீதம் 52.8, சேவைத்துறையின் சதவீதம் 40. செகண்ட், விவசாயத்துறையின் சதவீதம் 8.5, கைத்தொழில் துறையின் சதவீதம் 54.6, சேவைத்துறையின் ஓகே சதவீதம் ஓகே 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 ரைட். சரியா? எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை, டைம் போதாமே இது. சரி, அப்படி சதவீதங்கள் வந்தா எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ரைட். சரியா? அப்ப 2022ஆம் ஆண்டு விவசாயம், கைத்தொழில் துறை மற்றும் சேவைத்துறை. அப்ப விவசாயத்துறையின் சதவீதம் என்னன்னு சொன்னால் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பாபம். 7.5. 7.5. அப்ப 7.5 ஒரு ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சாலே அடுத்ததெல்லாம் உங்களுக்கு விளங்கிடும். கைத்தொழில் துறை 27.5, அதே மாதிரி சேவைத்துறை வந்து 60.5. சரியா? தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். மாத்தி மாத்தி கேட்கலாம். சோ நீங்க இதை சாய்ஸ் பண்ணிட்டு நாங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, அப்ப எங்களுக்கு வந்து இப்படி கேள்வி வந்துடும், அப்ப நாங்க இதை சாய்ஸ் பண்ணினா அடுத்ததெல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி சில எம்சிக்யூல வந்து பாஸ் பேப்பர்ல கேட்க மாட்டான். இதுல 7.5 சொன்னால் இதுலயும் 7.5 போடுவான், இதுலயும் 7.5 போடுவான். இல்லைங்கண்ணா? ஏண்டா புள்ளைகளை வந்து அதாவது அடுத்த விடையும் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதை வந்து செக் பண்றதுக்கா. இப்ப 7.5 ஒரு விடையில மட்டும் மீந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிரெக்டாவே உங்களுக்கு விளங்கிரும் தானே, கைத்தொழில் துறையின் சேவைத்துறையின். சோ அப்படி வந்து எம்சிக்யூ கேள்வி பாஸ் பேப்பர்ல உருவாக்க மாட்டான். சோ அதை வந்து சம்டைம் உருவாக்கிக்கிறான் தான், ஆனா மேக்சிமம் உருவாக்க மாட்டான். அதை வந்து என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். 25வது கேள்வி வாசிங்க. 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஏற்றுமதி சார்ந்த ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையின் இலக்கானது? ஃபர்ஸ்ட், வெளிநாட்டு சந்தைக்கான உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை குறிப்பது. செகண்ட், ஏற்றுமதி போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உலக சந்தையில் சந்தை பங்கை விரிவுபடுத்தல். தேர்ட், இறக்குமதி கட்டுப்பாடு. ஃபோர்த், வெளிநாட்டு முதலீட்டு கட்டுப்பாடு. ஃபிஃப்த், இறக்குமதி பதிலீட்டு கைத்தொழில் விரிவாக்கம்.
ரைட் 1977 அந்த காலப்பகுதியின் அடிப்படையில கேட்கப்பட்டது. பின்னர் இலங்கையினர் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஏற்றுமதி சார்ந்த ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையானது கொள்கையின் இலக்கு என்னன்னு சொன்னால் ஏற்றுமதி போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உலக சந்தையில வந்து சந்தை பங்கை வந்து விரிவுபடுத்துறது. இதுதான் வந்து என்ன அவங்களோட அந்த கொள்கையின் விலை நான் சொல்றது ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையின் இலக்கு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளைக்கொள்ளணும். 2வது ஆன்சர் சரியா. ஏற்றுமதி போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உலக சந்தையில வந்து சந்தை பங்கை வந்து விரிவுபடுத்துறது. ரைட். அடுத்த கேள்வி 22வது கேள்வி வாசிங்க. 22. ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையை சரியாக விளக்கும் கூற்று எது? ஆடம்பர மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு. செகண்ட், ஏற்றுமதி பொருட்களின் கட்டுப்பாடு மற்றும் வெளிநாட்டு செலாவணி பிரச்சினைக்கான தீர்வுகளை கண்டறிதல். தேர்ட், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் ஏற்றுமதி. ஃபோர்த், ஒரு போட்டி முறையில் வெளிநாட்டு சந்தையை இலக்காக கொண்ட பொருட்களில் உற்பத்தி செய்தல். ஃபிஃப்த், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான வெளிநாட்டு சந்தையை திறப்பது. ரைட். இதுவும் பார்த்தோம். ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில். ரைட். ஏற்றுமதி சார்ந்த ஊக்குவிப்பு கைத்தொழில். ஏற்றுமதி போட்டித்திறன் கொண்ட பல்வகைப்படுத்தல் உலகம் மூலம் சந்தையை விரிவுபடுத்துற. ஆனா அதுல வந்து என்ன கேட்டுக்கிறான்னு சொன்னா சரியாக விளக்கும் கூற்று என்னன்னு சொன்னால் பெஸ்ட் என்ன சந்திக்கிறான் ஆடம்பரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இல்ல ஏற்றுமதி பொருட்கள கட்டுப்பாடு மற்றும் செலாவணி பிரச்சனை இல்ல உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள ஏற்றுமதி நோ ஒரு போட்டி. ரைட். இந்த சொல்லிக்கிறான் ஒரு போட்டி முறை மேல் வெளிநாட்டு சந்தை இலக்காக கொண்ட பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறது. விலை என்ன சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக வணிக்கணும். அதே ஆன்சர் பாருங்க. ஏற்றுமதி போட்டித்தன்மை மற்றும் போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் அதாவது அந்த போட்டித்திறன் அந்த 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 விடயங்களை வந்து உள்ளடக்கி வருது. இல்லைங்களா அந்த போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உலக சந்தை பங்கு வந்து விரிவுபடுத்துறது. இல்லைங்களா போட்டித்தன்மை வாய்ந்ததாக என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு இந்த சந்தையை வந்து இலக்காக கொண்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறது. ரைட். இதுதான் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில். அது வந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கணும். இந்த 2 கேள்வி 22வது கேள்வியையும் 25வது கேள்வியையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம் கேட்கறதுக்கான சான்சஸ் சீக்குது. ரைட். 23வது கேள்வி வாசிங்க. தற்போதுள்ள மாற்று விகிதத்தை 100% மதிப்பிழக்கச் செய்தல் மற்றும் அந்நிய செலாவணி நாட்டிற்குள் வருவதால் அந்நிய செலாவணி சந்தை நடவடிக்கைகளில் தளர்வு ஆகியவற்றுடன் பொருந்தக்கூடியது எது? ஃபர்ஸ்ட், இறக்குமதி பதிலீடு கைத்தொழில் கொள்கை. செகண்ட், ஏற்றுமதி சார்ந்த கைத்தொழில் கொள்கை. தேர்ட், நாணய மாற்று கட்டுப்பாட்டு கொள்கை. ஃபோர்த், உள்நாட்டு பொருளாதார கொள்கை. ஃபிஃப்த், வறுமையை குறைப்பு கொள்கை. ரைட். தற்போது மாற்று வீதத்தை 100% மதிப்பிழக்க செய்தல் மற்றும் அந்நிய செலாவணி நாட்டிற்கு வருவதால அந்நிய செலாவணி சந்தை நடவடிக்கைகள்ல தளர்வு ஆகியவற்றின் பொருந்தக்கூடியது என்னன்னு சொன்னால் ஏற்றுமதி சார்ந்த கைத்தொழில் கொள்கை தான். இதுதான் வரும். இது ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கை. இது ரைட். இதுதான் ஏற்றுமதி சார்ந்த கைத்தொழில் கொள்கை. வேணா அப்ப அவங்களோட எனது விகிதத்தை வந்து மதிப்பிழக்க செய்தா அந்நிய செலாவணி நாட்டிற்கு வருவதால அந்நிய செலாவணி சந்தை நடவடிக்கையில தளர்வு ஆகியவற்றுடன் பொருந்தக்கூடியது ஏற்றுமதி சார்ந்த கைத்தொழில் கொள்கையை தான் குறிக்கும். என்ன ரீசன் காரணம் அப்படின்னு சொன்னால் இப்ப உதாரணமா அவங்களோட இப்ப ஏற்றுமதியில வந்து இப்ப நாங்க ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த செலாவணியில வந்து நாட்டுக்கு வருது தானே ஓவா இல்லையா. இப்ப நாங்க எங்கட ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த தேயிலைகளை வந்து எங்க துபாய்க்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த துபாய் சல்லி வந்து எங்கட நாட்டுக்கு கிடைக்குமா இல்லையா ஓவா இல்லையா ஓவா இல்லையா விலை என்ன சொல்றது. அப்ப அப்படி வந்து அந்த அந்நிய செலாவணி நாட்டுக்கு வருவதால அந்நிய செலாவணி சந்தை நடவடிக்கையில வந்து தளர்வு. இப்ப இதோட சார்ந்தது பொருந்தக்கூடியது என்ன ஏற்றுமதி சார்ந்த கைத்தொழில் கொள்கை தான். விலை என்ன சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். சிம்பிளான விஷயம். ரைட். 24வது கேள்வி வாசிங்க. 24. இறக்குமதி முதலீட்டுக் கொள்கை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையுடன் நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு நடவடிக்கை எது? ஃபர்ஸ்ட், மருந்து, ஆடைகள் போன்ற நுகர்வு பண்டங்களின் உள்நாட்டு உற்பத்திகள் ஊக்குவித்தல்.
செகண்ட், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பண்டங்கள் மீதான கட்டுப்பாடுகள். தேர்ட், இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல். ஃபோர்த், ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் என்பவற்றின் மூலம் உலக சந்தையின் பங்குகளை விஸ்தரித்தல். ஃபிஃப்த், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உள்நாட்டு பரிமாற்றம் என்பவற்றின் மூலம் சந்தை இடையீட்டாளர்கள் தொடர்பு கொள்ளும் நன்மை மட்டுப்படுத்தப்பட்டது. ரைட். சரியா. இறக்குமதி முதலீட்டு கொள்கை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையுடன் நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு நடவடிக்கை என்னன்னு கேட்டீரான். இறக்குமதி முதலீட்டு கொள்கை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையுடன் நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு நடவடிக்கை. மருந்து, ஆடைகள் போன்ற நுகர்வு பண்டங்களோட உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கிறது முதலீட்டு கொள்கைக்கு சம்பந்தப்படும். அப்ப நேரடியாக தொடர்புண்டிக்குது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பண்டங்கள் மீதான கட்டுப்பாடுகள் அது இறக்குமதி முதலீட்டு கொள்கைக்குள்ள தொடர்புண்டிக்குது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது. அப்போ இறக்குமதி முதலீடு அப்படின்ற இதுக்குள்ள என்ன செய்யுது, நேரடியா தொடர்புண்டிக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் என்பவற்றின் மூலம் உலக சந்தையின் பங்குகளை விஸ்தரித்தல். இது நேரடியாக ஒரு தொடர்புண்டு இல்லைங்க நினைக்கிறேன். விலை நான் சொல்றது ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் என்பவற்றுடன் மூலம் உலக சந்தையின் பங்குகளை விஸ்தரித்தல் அப்படின்றது என்னது, இந்த ரெண்டு கொள்கையோடையும் என்ன செய்யாது, தொடர்பு இல்லாத ஒரு நடவடிக்கை. ஸோ எத்தனாவது ஆன்சர்னு சொன்னால் 4வது ஆன்சர் உங்களுக்கு சரியான ஆன்சராக வரும். ரைட். அடுத்த கொஸ்டின் 27வது கேள்வி வாசிங்க. பொருளாதார கீழ்கட்டமைப்புக்கு ஒரு உதாரணம்: மருத்துவமனை, சமூக சேவை, நீர்ப்பாசனம், கிராம நீர்வளங்கள், வீடமைப்பு. ரைட். என்ன கேட்கிறான்? பொருளாதார கீழ்கட்டமைப்புக்கு ஒரு உதாரணம் என்னென்று சொன்னால் நீர்ப்பாசனம். சரியா? பொருளாதாரம் கீழ்கட்டமைப்புக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால் நீர்ப்பாசனம். ஸோ அதையும் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்படியான கேள்விகள் சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேட்டாண்டால் நார்மலான கேள்வி நாங்கள் பெருசா யோசிச்சுட்டு போவோம், நார்மலா கேள்வி கேட்போம், ஆனால் அதுக்கு ஆன்சர் தெரியாம போயிடும். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. 50 கொஸ்டின் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு 2 அல்லது 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேள்விகள்ல வினாவ போகுது. சரி, 24க்கு ஆன்சர் 24. ஓ, 24க்கு 4வது. சஹாம் ஓகே? சஹாம் தானே? ஓ, சஹாம். ரைட். சரியா, 24க்கு 4. அடுத்தது 27க்கு 3 நீர்ப்பாசனம். 28வது கேள்வி வாசிங்க. 28. சமூக கீழ்கட்டமைப்புக்கான ஓர் எடுத்துக்காட்டாக அமைவது: புகையிரத பாதை, பாலங்கள், விமான நிலையம், போக்குவரத்து கட்டமைப்பு, நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம். சரியா, இதைத்தான் திருப்பி திருப்பி நோட் பண்ண சொல்றேன் இல்லைங்கண்ணா. சமூக கீழ்கட்டமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அடுத்தது பொருளாதார கீழ்கட்டமைப்புக்கு ஒரு உதாரணம், எல்லாமே நீர்ப்பாசனம் தான் வரும் அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்க, தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. 29வது கேள்வி. கீழ்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் பொருளாதார முக்கியத்துவமற்றது எது? முதலீட்டாளர்களை கவர்வதற்கு வாய்ப்பு அதிகரித்தல். செகண்ட், உற்பத்தியாளரின் செலவு குறைப்பு. தேர்ட், பயனுள்ள முகாமைத்துவம் மற்றும் ஒருங்கிணைப்பு. ஃபோர்த், விரயமும் கிரயமும் அதிகரித்தல். ஃபிஃப்த், பொருளாதார வளர்ச்சி துரிதப்படுத்தல். ரைட். என்ன கேட்டுக்கிறான்? கீழ்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் பொருளாதார முக்கியத்துவம் அற்றது எதுன்னு கேட்டுக்கிறான். விலை என்ன சொல்றது? அப்ப முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது, முக்கியத்துவம். உற்பத்தியின் செலவு குறைப்பு, முக்கியத்துவம். பயனுள்ள முகாமைத்துவம் மற்றும் ஒருங்கிணைப்பு, முக்கியத்துவம். வீண் விரயமும் கிரயமும் அதிகரிக்கிறதா. ஸோ அது முக்கியத்துவம் அல்ல. விலை என்ன சொல்றது? பொருளாதாரத்தின் கீழ்கட்டமைப்பை மேம்படுத்தணும் பொருளாதாரம் முக்கியத்துவம் அற்றது. என்ன சிம்பிளான விஷயம்? என்னது? வீண் விரயமும் கிரயமும் அதிகரிக்கிறது. சிம்பிளான விஷயம். ரைட். 4வது ஆன்சர் 23. 30வது கேள்வி. 2021ஆம் ஆண்டிற்கான செழிப்புச் சுட்டெண் பெறுமதி யாது? பெஸ்ட்
ச- ம், 2021ஆம் ஆண்டின் அடிப்படையில உங்களுக்கு வந்து முதலாவது ஆன்சர் தான் வரும். அப்ப 2022ஆம் ஆண்டின் அடிப்படையில தானே உங்களுக்கு கேள்விகள் வினாவப்பட போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆன்சர் வரும்? செழிப்பு சுட்டன். சொல்லுங்க பாப்போம். யார் சரி நோட் பண்ணினார்கள்? செழிப்பு சுட்டன். யார் சரி? இதுல வந்து இதை வெட்டிட்டு போடுங்க வந்து மனிதவள அபிவிருத்தி சுட்டன். ரைட். இதை வந்து இந்த கேள்வியை போடுங்க. நான் உங்களுக்கு 30வது கேள்விக்கான விளக்கம் உண்டு உங்களுக்கு குரூப்ல வாய்ஸ் மெசேஜ்ல தாரேன். சரியோ? அடுத்த கேள்வி வாசிங்க. 31வது. கேள்வி. 2020 மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக இலங்கையின் மொத்த பொதுப்படுகடன் சதவீதம் யாது? முதலாவது 78.3%, இரண்டாவது 144.2%, மூன்றாவது 84.1%, நான்காவது 86.2%, ஐந்தாவது 100.6%. ஆன்சரை போடுங்க பாப்போம். குயிக் குயிக். ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு அடிப்படையில ஆன்சரை போடுங்க. 2022ஆம் ஆண்டு அடிப்படையில. நஃபீஸ். நான் 2022க்கு தான் சார் போட்டேன். 2022 113 அல்லது 144.2? 113 113.8 சார். வெரி குட், வெரி குட். நான் சொல்றது 144.2 அல்ல, 113.8 வரும். சரியா? மவுஸ் வேலை செய்யுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். சரியா? 113.8 தான் வரும். சரி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் பொது சதவீதமாக இலங்கையின மொத்த பொது படுகடன் சதவீதம் 144.2 அல்ல. நோட் பண்ணி கொள்ளணும். நஃபீஸ் கிளியரா? சார். சார் இதுக்குள்ள வந்து வெளிநாட்டு கடனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அடங்கிச்சு. மொத்த பொது கடன். விளங்கல? மொத்த பொது கடன்ல வந்து வெளிநாட்டு கடனும் உள்நாட்டு உற்பத்தியுமா சேர்ந்து. ஐதான். பொது கடன் அப்படின்னு சொல்ல போகல ரெண்டுமே வந்து உள்ளடங்கி தான் சொல்றது. சரி.
32வது கேள்வி வாசிங்க. இலங்கையை ஒரு முக்கியமாக பொருளாதார மையமாக மாற்றும் நோக்கில் 2006 தொடக்கம் 2016 வரையான காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 வேலை திட்டத்தில் உள்ளடங்காத பொருத்தமற்ற மையமானது: முதலாவது காற்று மையம், 2வது உட்கட்டமைப்பு மையம், 3வது வணிக மற்றும் சுற்றுலா மையம், 4வது கடல்சார் மையம், 5வது அறிவு மற்றும் ஆற்றல் மையம். ரைட். உலகளாவிய இந்த இது இலங்கை ஒரு முக்கியமாக பொருளாதார மையமாக மற்றும் நோக்கில் 2006 தொடக்கம் 2016 காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 வேலை திட்டத்தில் உள்ளடங்காத பொருத்தமற்ற மையம் அப்படின்றது வந்து உட்கட்டமைப்பு மையம் அப்படின்றது. என்ன சொல்றது, இந்த உட்கட்டமைப்பு மையம் தான் என்னன்னு சொன்னா பொருத்தமற்றது. சரியோ, அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, இது ஒரு பொதுவான ஒரு கொஸ்டின். சரி, 2வது ஆன்சர் வரும். ரைட். 33வது கேள்வி வாசிங்க. உலகளாவிய தரவரிசையின்படி இலங்கை 2022 எளிதாக தொழில் செய்யக்கூடிய சுட்டெண்ணை எட்டியுள்ளது. இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலாவது 184 நாடுகளில் 98வது இடம், 2வது 190 நாடுகளில் 99வது இடம், 3வது 190 நாடுகளில் 98வது இடம், 4வது 141 நாடுகளில் 84வது இடம், 5வது 180 நாடுகளில் 94வது இடம். சரியா, 2020 இலங்கையில 2020 எளிதாக தொழில் செய்யக்கூடிய சுட்டெண்ணை எட்டியுள்ளது அப்படின்னு சொன்னா 190 நாடுல வந்து 99வது இடத்துல இருந்துச்சு. விலை என்ன சொல்றது, எத்தனாவதுல 2022. ஸோ இப்ப எப்படின்னு அதாவது எத்தனை நாடுகள்ல எத்தனாவது இடம் சொல்ல போட்டு வந்து சரியாக வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடல. ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு 2020 அடிப்படையில கேட்டான்னு சொன்னா 190 நாடுல 99வது இடம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. உள்ளக சமநிலை என அழைக்கப்படுவது: முதலாவது முழு வேலைவாய்ப்பு மற்றும் விலை நிலைப்புத்தன்மையின் முரண்பட்ட நோக்கங்களை சமநிலைப்படுத்தல், 2வது உணவு வளர்ச்சி மற்றும் சூழல் பாதுகாப்பின் முரண்பட்ட நோக்கங்களை சமநிலைப்படுத்தல், 3வது விலை ஸ்திரத்தன்மை, வருமான பங்கீட்டின் நியாயத்துவம் மற்றும் கொடுப்பனவுகளின் சமநிலையை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் முரண்பட்ட நோக்கங்களை சமநிலைப்படுத்தல், 4வது தீர்மானம் எடுப்பதில் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை சமநிலைப்படுத்தல், 5வது நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி, வேலையின்மை, விலை உறுதிப்பாடு மற்றும் வருமான பங்கீட்டின் சமநிலை ஆகியவற்றின் முரண்பட்ட நோக்கங்களை உறுதிப்படுத்தல். உள்ளக சமநிலை என அழைக்கப்படுவது முழு வேலை வாய்ப்பு மற்றும் விலை நிலைப்புத்தன்மை முரண்பட்ட நோக்கங்களை சமநிலைப்படுத்தல் இல்ல, உணவு வளர்ச்சி மற்றும் சூழல் பாதுகாப்பின் முரண்பட்ட நோக்கங்களை சமநிலைப்படுத்தல் அல்ல, நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி, வேலையின்மை, விலை உறுதிப்பாடு மற்றும் வருமான பங்கீட்டு இந்த சமநிலை ஆகியவற்றின் முரண்பட்ட நோக்கங்களை வந்து உறுதிப்படுத்துறது. இதுதான் உள்ளக சமநிலை அப்படின்னு சொல்றது. சரியோ, நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி, வேலையின்மை, விலை உறுதிப்பாடு மற்றும் வருமான பங்கீட்டு இந்த சமநிலை ஆகியவற்றில் முரண்பட்ட நோக்கங்களை உறுதிப்படுத்துறது தான் என்னன்னு சொல்லுவோம், உள்ளக சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரியோ, அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்த கேள்வி. அறிவு பொருளாதாரத்தின் முக்கிய எண்ணக்கருவாக அமையாதது: அறிவுசார் நுட்பவியலாளர், நுண்ணறிவு சொத்து, நுண்ணறிவு மூலதனம், பாரம்பரிய அறிவு, அறிவுசார் பொறியியலாளர். ரைட். அறிவு பொருளாதாரத்தின் முக்கிய எண்ணக்கரு அப்படின்னு சொன்னா வந்து பாரம்பரிய அறிவு. சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பாரம்பரிய அறிவு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை வந்து பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்றது விளங்குதா? ஸ்க்ரோல் பண்றது விளங்குதா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்கம்மா.
ஓ சார். ரைட். சரியோ? அப்ப அறிவு பொருளாதாரத்தின் முக்கிய எண்ணக்கரு அப்படின்னு சொன்னா வந்து பாரம்பரிய அறிவை தான் சொல்றது முக்கிய எண்ணக்கரு. முக்கிய எண்ணக்கருவாக அமையாதது அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுல வந்து அறிவுசார் நுட்பவியலாளர், நுண்ணறிவு சொத்து, நுண்ணறிவு மூலதனம், அறிவுசார் பொருளியலாளர்கள் அதுகள் எல்லாம் வந்து அறிவுசார் எண்ணக்கருண்ட முக்கியத்துவத்தை எண்ணக்கருவாக அமைகிறது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான். அதுல வந்து ஆஹ் உங்களோட எக்கனாமிக்ஸ் பாடத்துல வந்து இது இல்ல. ஸோ இது வந்து பொதுவான ஒரு இந்த இதுல சேஜ் பண்ணி எடுத்தது. இதுலன்னு சொன்னால் யூடியூப்ல நான் பார்த்த டைம்ல ஒரு இது உண்டு. அதுல வந்து அமையாததுன்னு சொன்னால் பாரம்பரிய அறிவு தான் வரும். அதுல 4 விடயங்கள் வந்து அதுல அந்த முக்கிய எண்ணக்கருவுல வந்து உள்ளடங்கல் விடயம். சரியா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சொன்னோமெல்லாம் மேலோட்டமா போட்ட விஷயம். அடுத்தது 36வது கேள்வி. பொருளாதார தடை கொள்கையை நடைமுறைப்படுத்த வளரும் நாடுகளுக்கு சர்வதேச நிதி நிறுவனங்களால் பரிந்துரைக்கப்பட்ட கொள்கைகள் எது? முதலாவது திறந்த பொருளாதார கொள்கை, இரண்டாவது வர்த்தக மற்றும் விகித கொள்கை, மூன்றாவது கட்டமைப்பு சரி செய்தல், நான்காவது புதிய தாராளமய கொள்கைகள், ஐந்தாவது அரசு தனியார் பங்குடைமை. ரைட். பொருளாதார தடை கொள்கை நடைமுறைப்படுத்த வளரும் நாடுகளுக்கு சர்வதேச நிதி நிறுவனங்களால பரிந்துரைக்கப்பட்ட கொள்கை என்னன்னு சொன்னால் கட்டமைப்பு சரி செய்தல். என்ன சொல்றது? இதுதான் என்னன்னு சொன்னா பொருளாதார தடை கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு சர்வதேச நிதி நிறுவனங்களால பரிந்துரைக்கப்பட்ட கொள்கை. சரியா? கட்டமைப்புகளை வந்து சரி செய்யறது. சரியா? அதுதான் அவங்களால பரிந்துரைக்கப்பட்ட கொள்கை. சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது பொதுவான கேள்வியில தான் போட்டிக்கிறேன். ஏன்னா பொதுவான கொஸ்டின்கள் வந்து அதிகமா வந்து கேட்பான். சரியா? நீங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ நடைமுறை கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி உங்களோட ஸ்கூல்ஸ்ல அது எல்லாத்தையும் சொல்லி இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க, தேவைப்படும். ரைட். 37வது கேள்வியை வாசிங்க. சீனாவில் நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது பட்டுப்பாதை திட்டத்தின் கீழ் தற்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் 2 முக்கிய மூலதன திட்டங்கள். முதலாவது கொழும்பு துறைமுக தெற்கு அதிவேக பாதை மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுக கட்டுமானம். இரண்டாவது மத்தள விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுக தகரத்தின் கட்டுமானம். மூன்றாவது அம்பாந்தோட்டை துறைமுகம் அபிவிருத்தி மற்றும் கொழும்பு துறைமுக நகர நிர்மாணம். நான்காவது மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் சப்ரகமு அதிவேக நகரத்தில் கட்டுமானம். கொழும்பு துறைமுகம் மற்றும் மத்தள விமான நிலையத்தின் அபிவிருத்தி. சரியா? சீனாவினால வந்து நடைமுறைப்படுத்தப்படுற அல்லது பட்டுப்பாதை திட்டத்தின் கீழே தற்போது இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படுற முக்கிய மூலதன திட்டங்கள் என்னன்னு சொன்னால் 2 திட்டம். கொழும்பு துறைமுகத்திற்கு அதிவேக பாதை, அம்பாந்தோட்டை. அதாவது அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த கோட்டாபாய வந்து என்ன செஞ்சான், அரசியலுக்கு வார டைம்ல வந்து சில சீனாவோட பல திட்டங்களை வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் ரத்து செஞ்சான். அந்த ரத்து செய்யப்பட்ட சில திட்டங்கள் வந்து மீண்டும் வந்து செய்யப்படுது, செஞ்சு தாரன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில கேள்விகள் வந்து வினாப்படும். கொஞ்சம் இருங்க. கேள்விகள் வினாப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சரை கொடுக்கலாம். அதுல வந்து மிக பிரதானமாக வந்து அந்த அதிவேக பாதைகளை வந்து நிர்மாணிக்கிறது. அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். மத்தது 38வது கேள்வி வாசிங்க. 38. இலங்கையின் சுற்றுலாத்துறை எதிர்கொள்ளும் 3 சவால்கள் எது? முதலாவது சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சிக்கு ஏற்ப போதுமான ஹோட்டல் அறைகள் இல்லை. திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறை. முறைசாரா துறையில் சுற்றுலாத்துறையில் பாதுகாப்பு. உலகளாவிய தொற்று நோய் நிலைமை. இரண்டாவது இதான் ஆன்சர் வரும். முதலாவது ஆன்சர் தான் வரும். இலங்கையின் சுற்றுலாத்துறையில எதிர்கொள்ற 3 சவால்கள் என்னன்னு சொன்னால் சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கும் வளர்ச்சிக்கு ஏற்ப போதுமான ஹோட்டல்கள் அறைகள் வந்து இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி திறமையான பணியாளர்கள் வந்து பற்றாக்குறையாக காணப்பட்டது. முறைசாரா துறையில வந்து சுற்றுலாத்துறையில வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது. மற்றது வந்து என்னன்னு சொன்னால்
உலகளாவிய தொற்று நோய் வந்து நிலவுறது. இதுதான் வந்து அவங்க எதிர்கொள்ற சவால்கள் அப்படின்றது வந்து நினைக்கும். சரியோ, டைம் போதாம போயிட்டு 11:30. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். முதலாவது ஆன்சர், இலங்கையின் சுற்றுலாத்துறை எதிர்கொள்ற 3 சவால்கள் வந்து முதலாவது ஆன்சர் தான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க சம்டைம். ரைட். இந்த மவுஸ் வந்து வேக் ஆகுறது உங்களுக்கு விளங்குதா? ரைட், ஓகே. சரியா, அடுத்த கேள்வி வாசிங்க. 39. 2020ஆம் ஆண்டிற்கான துறை சார்ந்த வேலைவாய்ப்பு விகிதங்கள் தொடர்பாக சரியான வீதம் எது? ரைட். விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைத்துறை. சொல்லுங்க பாப்போம். 2022ஆம் ஆண்டு அடிப்படையில. அடிப்படையில விவசாயத்துறை. விவசாயத்துறை 7.5, கைத்தொழில் துறை 27.5, சேவைத்துறை வந்து 60.5. ரைட். விவசாயத்துறை 7.5, கைத்தொழில் துறை எதுன 27.5, 27.5, சேவைத்துறை 60.5. 60.5. சரியா? இத வந்து நாங்க போன கொஸ்டின்ல பாரு எத்தனை இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின்ல பாத்திக்கிறோம்? 3 கிட்ட இல்ல 3 பாத்திட்டோம். 3 பாத்திக்கிறோம். சோ தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. விவசாயத்துறை 7.5, கைத்தொழில் துறை 27.5, சேவைத்துறை 60.5. ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. 2021 பிற்பகுதியின் வெளிநாட்டு வேலைகளுக்கான வேலைவாய்ப்பு விகிதம் 2016 விட 126.8% அதிகமாகும். இதற்கான ஒரு பங்களிப்பு காரணி தொழிலாளர் பெறும் நாடுகள் உலகளாவிய தொற்று நோயை முகம் கொடுக்கவில்லை, வேலைவாய்ப்பை அதிகரிப்பது மற்றும் தொழிலாளர் பணக்கட்டுப்பாடுகளை தளர்த்துவது. பெறும் நாடு மூன்றாவது, தொழிலாளர் பெறும் நாடுகளில் தனிநபர்களுக்கு விரைவான தடுப்பூசி வழங்கல். 4வது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் அதிகரித்தல். 5வது, தொழிலாளர் பெறும் நாடுகளின் திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறை. சரியா? அப்ப 2021ஆம் ஆண்டு பிற்பகுதியில் வெளிநாட்டு வேலைகளுக்கான வேலைவாய்ப்பு வீதம் 2016 விட அதிகமாகும். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறது, மற்றது தொழிலாளர் பயண கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துறது. சரியோ? இது ரெண்டும் தான் இதுக்கான காரணம். அதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது 2001ஆம் ஆண்டு அடிப்படையில் தான் கேட்கப்பட்டது. ஸோ உங்களுக்காக இந்த கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் குறைவு. ஸோ இது சரி, எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி வாசிங்க. 41வது கேள்வி. குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்திடம் பெறுவதற்கு செல்லும் போது அவை சுதந்திர சந்தை பொருளாதார கொள்கைகளுடன் கூடிய கட்டமைப்பு சீராக்கல் நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு கேட்கப்படுகின்றன. மேலே குறிப்பிட்ட கட்டமைப்பு சீராக்கல் நிகழ்ச்சி திட்டம் பின்வருவற்றில் எந்த நடவடிக்கையை உள்ளடக்கும்? 1வது, உணவு மானியத்தை நீடித்தல். 2வது, விவசாய சந்தைகளின் கட்டுப்பாட்டை நீக்குதல். 3வது, நீர் வளங்களை தேசியமயமாக்குதல். 4வது, சர்வதேச மூலதன பாய்ச்சல் மீது கட்டுப்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் விதித்தல். 5வது, வர்த்தக பாதுகாப்பை அதிகரித்தல். ரைட். குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பெறுவதற்கு செல்லும் போது அவை சுதந்திர சந்தை பொருளாதார கூடிய கட்டமைப்பு சீரழிவு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்துவதற்கு கேட்கப்படுகின்றன. மேலே கூறப்பட்டுள்ள கட்டமைப்பு சீராக்கல் நிகழ்ச்சி திட்டம் பின்வருவற்றில் எந்த நடவடிக்கையை உள்ளடக்கும்? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. விவசாய சந்தைகள்ல வந்து கட்டுப்பாட்டை வந்து நீக்கிறது. இல்லைங்கண்ணா,
இதுதான் உங்களுக்கு வந்து 2வது ஆன்சர் வந்து வரும். சரியா? இதையும் வந்து என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள காலப்பகுதிக்கு தேவையான கேள்விகள். சரியோ? இந்த மேலதிகமான அந்த தகவல்களையும் வந்து அதாவது புள்ளிவிவரத்தின் அடிப்படையில தகவல்களையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் நடக்கும் வர காட்டியும் நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவான கேள்விகள் கேட்கப்படுறது. ஏன்னா எம்சிக்யூல வந்துமா ஒரு எம்சிக்யூல அந்த ஒரு கட்டமைப்பை நீங்க பார்க்குற டைம்ல அதுல ஒரு மார்க்ஸ் நீங்க சரியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா 100ல 1 எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குற சொல்றது. அப்ப 50 எடுத்த 50க்கு 50 எடுத்தாலே நீங்க ஒரு சீன்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. சீன்ற அதாவது பார்ட் 2 செய்யாமலே சீன்ற அந்த அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் எம்சிக்யூன்ற ஒரு செமினாரையே ஸ்டார்ட் பண்ணினது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப எம்சிக்யூல ஒரு 5 ஆன்சர் இருக்குது. அந்த 5 ஆன்சர் தான் உங்களோட யூனிவர்சிட்டி போறதுக்கு உங்களோட செட் ஸ்கோரை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த 5 ஆன்சர்ல சரியானதை டிக் பண்றதுக்கு நீங்க அந்த நாலேஜை வளர்த்துக்கொள்ளணும். விளங்கினா 2 ஆன்சர் சரி மாறி இருக்கும். விளங்கினா சம்டைம் வந்து எதுவும் மிஸ்டேக் ஆகும். அப்படி சில விடயங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம சரியான ஆன்சர்களை கொடுங்க. 39க்கு வந்து 39க்கு தான் சொன்னேன். இதுல வந்து ஆன்சர் ஒன்றும் இல்ல. 7.5 27.5 60.5 சரியா பாத்திமா? ஓகே சார். ரைட். அடுத்த கேள்வி எல்லாம் ஓகே தானே? ரைட். சரியா? அப்ப வேற என்ன சரி இது சம்பந்தமான யூனிட் 12 சம்பந்தமான சரி டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கேள்விகள் பொதுவான கேள்விகள் இருந்துச்சு சொன்னா எது முரண்பாடுகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல எனக்கு சொல்லிடும். சரியா? என்ன சரி டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளும். ரைட். அப்ப நாளைக்கு உங்களுக்கு மார்னிங் சம்டைம் இருக்கும். சரியா? நாட் சுவர் குரூப்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க குரூப்ல ஆக்டிவ் ஆயிருங்க, படிச்சு கொண்டே இருங்க. சரியா? மத்தது வந்து நான் ஒரு பிளான் ஒண்ணு பண்ணினேன். அதை வந்து லாஸ்டா சொல்லணும்னு தான் நினைச்சேன். அதுக்கு முந்தி நாங்க ரெக்கார்டிங்கை ஓஃப் பண்ணணும். சரியா? சில விஷயங்கள் பேச வேண்டியது. ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பிளானிங் உண்டு இது நான் சொல்றேன்.